ஹலோ, கேக்குதா தீபன்? கொஞ்சம் பரவாயில்ல சார், நல்லா கேக்குது. ஹலோ நல்லா கேக்குது சார் இப்போ. சார் நல்லா கேக்குது. ரெக்கார்டிங் போட்டேன். ராஜா ராமலிங்க சார் ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. வெள்ளி இலக்கிய மேடை இணைய வழி கருத்தரங்கம் அமர்வு எண் 157, நாள் 26/9/25, நேரம் மாலை 6:30 மணி. இன்றைய வெள்ளி இலக்கிய மேடையில் முதல் நிகழ்வாக தமிழ் வாழ்த்து. சார் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கங்க சார். ராஜா ராமலிங்க ஐயா வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. சரி. வீடியோ ஆன் பண்ணி தான் இருந்தேன். சார் இப்போ கொஞ்சம் ஆன் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஐயா தொடங்க ஐயா, பரவாயில்ல தொடங்க. முதல் நிகழ்வாக தமிழ் வாழ்த்து இசைக்க கவிஞர் ரமணி பாலசாமி அவர்கள் அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், என்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்ற பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நீருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்று தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. இன்றைய வெள்ளி இலக்கிய மேடையின் அமர்வுக்கு இந்த இணைய வழி கருத்தரங்கில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து சான்றோர்களையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். தமிழ் வாழ்த்து இசைத்த கவிஞர் ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும்
அவர்களையும், வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல் எழுதிய கவிஞர் ரவி பாரதி அவர்களையும், தொழில்நுட்பம் வழங்கக்கூடிய கவிஞர் நெல்லை தீபன் அவர்களும், RC குமரன் அவர்களையும், குரல் விளக்கம் வழங்க இருக்கின்ற இசைக்குயில் உலகம்மாள் அவர்களையும், நலவெண்பா விளக்க உரை வழங்க இருக்கும் தமிழ்ச்செல்வம் KGR அவர்களையும் வருக வருக என்று இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். முதலிலே குரல் விளக்கம், அதற்கு முன்னர் வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடலை இசைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கவிஞர் ரவி பாரதி அவர்கள். வெள்ளி இலக்கிய மேடைக்காக எழுதப்பட்ட இந்த ஒரு பாடல். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்தில் இதயம் பறக்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்திலே இதயம் பறக்கிறது. வெற்றி கொடியை நாட்டிடலாம் வாருங்கள், வெள்ளி மேடையில் இலக்கியம் படைக்கலாம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வங்க கடல் போல சங்க தமிழ் இருக்கு, தங்க தாமரை என தொல்காப்பியம் பூத்திருக்கு. வங்க கடல் போல சங்க தமிழ் இருக்கு, தங்க தாமரை என தொல்காப்பியம் பூத்திருக்கு. ஓங்கு புகழ் திருக்குறளும் உயிராய் நமக்கு இருக்கு, உலகமெல்லாம் புகழ் பாட உயர் செம்மொழி நமக்கு இருக்கு. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள், அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள், அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம், கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம். கம்பனை கை கோர்த்து கவிதை மழை பொழிந்திடலாம். கண்ணதாசன் கவி பாடி காதல் எழில் பருகிடலாம். கதை
கதை நாவல் பேசி பேசி கசிந்தே உருகிடலாம். பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள், பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள். பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள், பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள். முந்த தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம், சிந்து கவி பாடி பாடி சிலர்ந்திடுவோம். முந்த தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம், சிந்து கவி பாடி பாடி. வெள்ளி இலக்கிய மேடையின் இந்த அருமையான வாழ்த்து பாடலை எழுதிய கவிஞர் சீனி ரவி பாரதி அவர்களுக்கும், அதை அருமையாக இசையமைத்து பாடிய ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்களுக்கும் வெள்ளி இலக்கிய மேடை சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக குரல் விளக்கம் வழங்க இருப்பவர் பன்முக கலைஞர் கவிஞர் வே. உலகம்மாள் அவர்கள். அவர்கள் முதுகலை ஆங்கில ஆசிரியையாக பணி நிறைவு செய்துள்ளார்கள். முதுகலை ஆங்கிலம், முதுகலை இந்தி, முதுகலை கல்வியியல் கல்வி ஆகியவற்றில் தேர்ந்துள்ளார்கள். பட்டிமன்றம், வழக்காண்டு மன்றங்களிலே நடுவராக பணிபுரிந்திருக்கிறார்கள். சன் டிவி அரட்டையரங்கம், ராஜ் டிவி அகட விகடம் முதலிய நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். கோவை வானொலி நிலைய மகளிர் நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்றார்கள். ராணி லட்சுமிபாய் வாழ்க்கை வரலாறை என்ற இந்தி நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்கள். வானொலி நிலைய நாடக விழாவிற்காக கண்ணப்பர் புராணம், வால்மீகி புராணம், மனுநீதி சோழன் கதை ஆகியவற்றை இசை நாட்டிய நாடக வடிவில் எழுதி பாடி பிள்ளைகளை அதில் நடிக்க வைத்து பள்ளி கல்வி அலுவலரது பாராட்டுகளை பெற்றுள்ளார்கள். திரை இசை மட்டுகளில் பிள்ளைகளுக்கு தேவையான அறிவுரைகளை கோர்த்து பாடல்களாக எழுதி அவர்களை பாட வைத்துள்ளார்கள். தமிழ் இனியாள், திருக்குறள் தூதர், எம்ஜிஆர் ஒளிச்சுடர் ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த கவிஞர் உலகம்மாள் அவர்களை குரல் விளக்கம் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு அற்புதமான இந்த வாய்ப்பிற்கு முதலில் தீபன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மிக சிறப்பாக தமிழ் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மா அவர்களை வணங்கி, அடுத்து நலவெண்பா பற்றி பேச இருக்கின்ற கேஜிஆர் ஐயா அவர்களை வணங்கி, இங்கு இணைந்திருக்கின்ற அத்துணை ஆளுமைகளையும் இருகரம் கூப்பி வணங்கி, குரல் பற்றிய என்னுடைய கருத்துக்களை, வள்ளுவர் பற்றிய அற்புதமான சில எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்வு அடைகிறேன். அரண் வலியுறுத்தல் என்கிற 4வது அதிகாரத்திலே இடம்பெற்றுள்ள 38 மற்றும் 39வது குறட்பாக்களை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். யார் இந்த வள்ளுவர்? வார்த்தை படைப்பிலே பிரம்மதேவன், சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதிலோ மாருதி, சிறந்த ஞான செருக்கில் கலைவாணி, சினந்து கொள்வதிலோ சிவன், அனைத்து அன்பினை காட்டுவதிலோ அன்னை பார்வதி. இதனால் தானோ இவரை தெய்வப்புலவர் என்று சொல்கிறோம் என்று அடிக்கடி நினைத்துக் கொள்வேன். இந்த தலைப்பிற்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. 133 அதிகாரங்களிலே அரண் வலியுறுத்தல் மட்டும்தான் வலியுறுத்தல் என்கிற ஒரு வார்த்தை பிரயோகத்தை போட்டிருக்கிறார் வள்ளுவர். 10 உடைமைகளை சொல்கிறார். இந்த 10 மனிதருக்கு தேவையான உடைமைகள் என்று சொல்கிறார். பார்க்கிற பொழுது இந்த 10 உடைமைகளுக்கும் இந்த அரண் வலியுறுத்தலுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருப்பதாக என் மனதிலே பட்டது.
அன்புடைமை, அருளுடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, பறையுடைமை, பண்புடைமை, நானுடைமை என்று இந்த 10 உடைமைகளை அறத்தின் வழி அல்லாத உடைமைகளாக யாராலும் ஆக்கிக் கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கை நெறிமுறையிலே அறம், பொருள், இன்பம், வீடு என்று நாம் பகுத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இதன் அடிப்படையிலே அமைகிறது. இவற்றில் முதலாவதாக வருவது அறம்தான். ஏனென்றால் அறத்தின் வழியாக பொருளினை ஈட்டி அதன் வழியாக வரக்கூடிய இன்பத்தினை அறத்தின் வழியிலே நின்று அளவாக தொய்த்து இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்தால் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவார்கள். ஆகையினாலே இந்த 4வது நிலையான அந்த வீடு பேற்றினை அடைவதற்கு இந்த முதல் அடிப்படை தளமான அறம்தான் அடிகோலாக இருக்கிறது. அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். பொருளை செய்வதிலும் ஒரு அறம் இருக்க வேண்டும். செய்க பொருளை என்பார் வள்ளுவர். பிறர் பொருளை நம்பி, பெற்றவர்களின் செல்வத்தை நம்பி இருக்காதே, நீயே செய்து முயற்சி செய்து பொருளை ஈட்டுக என்று சொல்வது ஒன்று. செய்க என்று சொன்னால் நேரிய வழியிலே தீதின்றி வந்த பொருளைத்தான் அவர் சிறப்பானதாக கருதுகிறார். அப்படி எல்லாவற்றிலும் வாழ்க்கைக்கு மிக தேவையான பொருளை ஈட்டுவதிலும் அறம் இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் அனுபவிக்க துடித்துக் கொண்டிருக்கின்ற இன்பத்தினை பெறுவதிலேயும் அறம் இருக்க வேண்டும். அழகாக வள்ளுவர் சொல்வார், அறம் என்பது, அன்பு என்பது அறத்திற்கு மட்டுமல்ல மரத்திற்கும் உண்டு என்று சொல்வார். நம்முடைய வாழ்க்கை முறையே அறத்துள் புதைந்த மரமும் மரத்துள் நிறைந்த அறமும் தான். அறத்திலும் மரம் இருக்க வேண்டும், மரத்திலும் அறம் இருக்க வேண்டும். போர்க்களத்திலே கூட ஒரு அறத்தினை பின்பற்றிய அற்புதமான பண்பாடுடைய பாரதம் இது. ஆகையினாலே தான் இந்த அறத்தை வலியுறுத்துகிறார். அரண் வலியுறுத்தல். வள்ளுவர் சொல்லக்கூடிய முறையிலேயே அவர் எதை சொன்னாலும் இது இப்படி இருக்கிறது, இதனுடைய அமைப்பு இப்படி, இதனுடைய சிறப்பு அம்சங்கள் இப்படி, இவற்றை பின்பற்றுவதால் நீ அடையக்கூடிய நன்மைகள் இவையெல்லாம், பின்பற்றாது போனால் நீ அடையக்கூடிய தீமைகள் இவையெல்லாம் என்று சொல்லி கடைசியில் எதை சொல்ல நினைக்கிறாரோ அதை ஒவ்வொரு அதிகாரத்திலுமே வலியுறுத்துவார். என்றாலும் கூட எதை அடைவதாக இருந்தாலும் அதன் அடித்தளமாக அரண் இருக்க வேண்டும் என்பதனால்தான் இந்த தலைப்பிற்கு அரண் வலியுறுத்தல் என்று அழகாக பெயரிட்டிருக்கிறார். நாம் பார்க்க இருக்கின்ற அந்த 38வது குறள் மிகச் சிறப்பான ஒன்று. அந்த 2 வார்த்தைகளிலேயே வாழ்க்கையை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். வீழ்நாள் வாழ்நாள். அறத்தோடு கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய நாள் முழுவதும் வாழ்நாள். அது அல்லாது இருக்குமே ஆனால் அந்த ஒவ்வொரு நாளும் அது வீழ்நாளாகத்தான் கருதப்படும் என்று சொல்கிறார். அப்போ அறத்தோடு கூடிய வாழ்க்கை, ஒவ்வொரு நிலையிலேயும் அறம் இருக்க வேண்டும். நாம் ஈட்டுகிற பொருளிலே அறம் இருக்க வேண்டும். நாம் தேடுகிற நண்பர்களோடு இருக்கக்கூடிய நட்புறவிலே அறம் இருக்க வேண்டும். உறவுகளோடு நாம் மேற்கொண்டிருக்கின்ற அந்த பிணைப்பிலே அறம் இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் அறத்தை அடித்தளமாக கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்படி இல்லாது போனால் நீ வாழ்கிற ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் அல்ல, அது வீழ்நாள் என்று சொல்கிறார். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் எதை வேண்டுகிறோம்? அப்பா, மீண்டும் பிறவாது இருக்க வேண்டும். என்னுடைய கணவர் டெய்லி இப்படி பேசுவார். எல்லா கடவுளோட பெயரையும் சொல்லி மீண்டும் பிறவாமை வேண்டும் என்று சொல்வார். என்னுடைய பையன் எனக்கு அருகே வந்து அவருக்கு கேட்காத வகையிலே எமக்கும் அதுவே வேண்டும், அதாவது அவனுக்கு அவர் மீண்டும் பிறக்காமல் இருக்கிறது வேண்டும் என்று தமாசாக சொல்வார். இப்படி ஒவ்வொருவரும் மீண்டும் பிறக்கக்கூடாது என்று சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த துன்பங்களை மீண்டும் அனுபவிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது? நாம் செய்கின்ற கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய பிறவிகள் அமையும். அதனுடைய அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் எவ்வளவு மீதி இருக்கின்றதோ அவ்வளவும் முழுமையாக தீருகிற வரையில் பிறவியானது தொடரும் என்று சொல்கிறது. அப்போ இவர் அழகா சொல்றார், நீ அறத்தை செய்தால் உன்னுடைய கர்ம வினைகளினால் வரக்கூடிய அந்த தீங்கெல்லாம் நீங்கி
உன்னுடைய அந்த மறுபிறப்பை வரக்கூடிய வழியை அடைக்கக்கூடிய கல்லாக நீ செய்கின்ற அறத்தின் பயன் வந்து சேரும் என்று அழகாக சொல்கிறார். பிறவியை பெருங்கடலாக சொல்கிறார் வள்ளுவர். பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு மிகவும் கடினப்பட வேண்டியிருக்கும். அப்படியெல்லாம் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்நாள் ஒவ்வொன்றையும் அறம் செய்து அதை வாழ்ந்த நாள், வாழக்கூடிய நாள், மீண்டும் நமக்கு பிறவியை வராதிருக்க செய்யக்கூடிய அற்புதமான நாளாக மாற்றி, அதை வீழ் நாளாக இல்லாது மாற்றி அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். எல்லா நிலைகளிலேயும் அறத்தை பின்பற்ற வேண்டும். நான் சொன்ன இந்த 10 உடைமைகளை பார்க்கிற பொழுது அன்புடைமை, அன்பு கூட அறத்தை சார்ந்துதான் இருக்க வேண்டும். தேவையில்லாது தீங்கு செய்யக்கூடியவர்களை அன்பின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்காதீர்கள் என்றும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அருளுடைமை என்று சொல்கிற பொழுது நம்முடைய உறவுகள் அல்ல, என்னுடைய கணவன் என்னுடைய பிள்ளைகள் மீது நான் காட்டுவது அன்பு, அதை மீறி மற்றவர்களிடம் நான் காட்டுவது பாசம், யாரென்றே தெரியாத எல்லோர் மீதும் காட்டுவது அருள், இத்தனையும் மீறி எல்லா உயிர்களிடமும் நாம் காட்டுவது கருணை என்று சொல்வார்கள். இப்படி இந்த அருளுடைமைக்கும் அறம் தேவையாக இருக்கிறது. அடக்கமுடைமை, அறத்தின் வழியிலே மிகச் சிறப்பானது ஒன்று அடக்கமுடைமை. இந்த அடக்கம் இருந்துவிட்டால் போதும், மலையினும் மான பெரிதாக கருதப்படும். ஒழுக்கமுடைமை, எல்லாவற்றிற்கும் தேவை ஒழுங்கானவன். மாப்பிள்ளை பார்க்கிற போது ஒழுக்கமானவனாக இருக்கிறானா என்று பார்ப்பார்கள். ஒழுக்கமுடைமை. அறிவுடைமை, அறிவு என்பது அறியத்தக்க அனைத்தையும் அறிந்து தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு அல்லனவற்றை எல்லாம் நீக்குகிறோமே, அதுதான் அறிவு. அது ஞானத்தினுடைய மிக முதல் படியாக அமைகிறது. அந்த அறிவுடைமையை உடைமையாக கொள்ள வேண்டும். ஊக்கமுடைமை, தோல்விகளிலே துவண்டு விடாது ஊக்கம் இருக்க வேண்டும். பொறைவுடைமை, பிறர் நமக்கு துன்பம் செய்தாலும் அவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய அந்த பொறுமை, பூமியைப் போல அந்த பொறுமை உடையவனாக இருக்க வேண்டும். அற்புதமான ஒரு தலைப்பு பண்புடைமை. அதை 100ஆவதாக வைக்கிறார். பண்புகள் எல்லாம், இத்தனை பண்புகளையும் நாம் பெற்றுவிட்டோம் என்றால் அந்த பண்புடைமை 100% உனக்கு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரும், அந்த மதிப்பெண்ணை தரும் என்பதற்காகத்தான் பண்புடைமையை 100ஆவது அதிகாரமாக வைத்திருப்பார் போலும். நாணுடைமை, செய்யத்தகாதனவற்றிற்கெல்லாம் நானின், செய்ய தகுந்தவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து வாழ்க்கை வாழக்கூடிய இந்த 10 உடைமைகளையும் நீ பெற வேண்டும் என்று சொன்னால் அடித்தளமாக அரணை கை கொள்ள வேண்டும் என்று அழகாக வள்ளுவர் சொல்கிறார். அந்த அரணோடு இருக்கக்கூடிய நாள் அனைத்தும் உன்னுடைய வாழ்நாள், அது அல்லாதது அனைத்தும் வீழ்நாள். எனவே உன்னுடைய வாழ்நாள் மீண்டும் வரக்கூடிய அந்த பிறவியை அடைக்கக்கூடிய கல்லாகிய அந்த அறத்தை செய்து வீழ்நாளாக இல்லாதவாறு பார்த்து கொள்க என்று அற்புதமாக இதிலே நமக்கு அறிவுரை கூறுகிறார். நாம் துறவரத்தையும் இல்லறத்தையும் கூட அறம் என்றுதான் சொல்கிறோம். வாழ்க்கையிலே இல்லறம் துறவரம் இரண்டுமே அறம் சார்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். 2 நிலைகள் தான் வாழ்க்கையிலே. அந்த 2 நிலைகளுக்குமே அறம் என்றுதான் சொல்லப்படுகிறது. அடுத்தது நம்முடைய அடுத்த குறள் 39வது குறள். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இலர். சுருக்கமாக சொல்லி விளக்க வைப்பது. எது அறம் என்று கேட்டால் மனதுக்கண் மாசில நாதல் அறம் என்று அழகாக ஒரு வார்த்தை சொல்வார். மனதிலே குற்றமில்லாதவனாக இருப்பதுதான் அறம் என்று சொல்லிவிட்டு அந்த அறத்தால் வருவதுதான் இன்பம். அறம் சாராது வேறு எவ்வழியிலே உனக்கு இன்பம் வந்தாலும் அது இன்பம் அல்ல, துன்பம். அவையாரும் அதைத்தான் சொல்கிறார். அது துன்பம். அந்த துன்பத்திலே வீழ்ந்து விடாது இருக்க வேண்டும் என்றால் நீ அடையக்கூடிய இன்பம் கூட அறத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். எப்பொழுதுதான் அந்த பெண்மைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இவை எல்லாமே இந்த வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள், அந்த பொருள் கூட தீதின்றி வந்த நல்ல பொருளாக இருந்தால்தான் அந்த பொருளினால் நமக்கு இன்பம் கிடைக்கும். நாம் மகிழ்ச்சியோடு அந்த பெண்ணையாவது அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அது அறத்தின் வழியிலே இருந்தால்தான் அந்த வாழ்க்கையிலே நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். இப்படி எல்லா வகையிலேயும் உனக்கு வரக்கூடிய இன்பம் எல்லாம் அறத்தை சார்ந்ததாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு இன்பத்தையும் புகழையும் மேன்மையையும் மாட்சியையும் தரும். இல்லாவிட்டால் உனக்கு வாழ்க்கையிலே துன்பம்தான் வரும் என்று அழகாக சொல்கிறார். அறத்தால் வருவதே இன்பம், அது இல்லறம் துறவரம் என்னும் 2 வழியே
முறையாக பெறுவதாகும் என்று சொல்கிறார். எந்த இன்பமாக இருந்தாலும் அது முறையாக பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். முறை இல்லாது பெறக்கூடிய இன்பத்தினால் உனக்கு ஒருபோதும் மகிழ்ச்சி வராது, துன்பம்தான் வரும் என்று அழகாக எடுத்து எம்புகிறார். இப்படி எல்லா நிலைகளிலேயுமே அறத்தை அடிப்படையாக அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே என்றைக்கும் இன்பம்தான், துன்பம் இல்லை என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பினை எனக்கு கொடுத்த தீபன் ஐயா அவர்களுக்கும் கேஜிஆர் ஐயா அவர்களுக்கும் இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டிருந்த அனைத்து ஆளுமைகளுக்கும் நன்றினை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நேற்றைய தினம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஜோஹோ வில்லேஜிலே முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலே 1330 மாணவ மாணவிகளை வைத்து அத்துணை திருக்குறள்களையும் இசைக்க வைத்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். உலக பொதுமறையாக போற்றப்படுகின்ற திருவள்ளுவரின் திருக்குறளை பற்றி 2 அரண் வலியுறுத்தல் அதிகாரத்திலே 2 திருக்குறள்களை எடுத்துக்கொண்டு மிக அழகாக விளக்கமளித்தார்கள். முனைவர் கவிஞர் உலகமாள் அவர்களுக்கு வெள்ளி இலக்கிய மேடை சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக நளவெண்பா விளக்க உரை ஆற்றுவதற்காக கவிஞர் கேஜி ராஜேந்திர பாபு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி இந்த அறியாதவர்கள் கிடையாது. இருப்பினும் புதிதாக இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில கருத்துக்களை அவர்களை பற்றிய அறிமுகமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் துணை மேலாளராக பணி நிறைவு செய்த திரு கேஜிஆர் அவர்கள் 25 பட்டிமன்றங்களில் நடுவர் பொறுப்பேற்றுள்ளார்கள். தமிழ் தேனி இரா மோகன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டுள்ளார்கள். டாக்டர் ஔவை நடராசன், வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான், இலக்கிய சுடர் தா ராமலிங்கம், பேராசிரியர் கணச்சி சபேசன், கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் ஆகிய சிறப்பு வாய்ந்த தமிழ் சான்றோர்கள் நடுவராக வீட்டிருக்க பல பட்டிமன்றங்களில் பங்கேற்றுள்ளார்கள். சென்னை கம்பன் கழகத்தில் 2017ஆம் ஆண்டில் நடந்த பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய நூல்கள் பல இருக்கின்றன. அதிலே குறிப்பாக வெடியலுக்காக விழித்தெழுவோம் என்ற கவிதை நூலும், மின்னலில் விளக்கேற்றி என்ற கவிதை நூலும், நட்சத்திர தோரணங்கள், வெண்பா வெண்ணிலாக்கள், ஒளித்தூறல்கள், அலை வீசும் நிலா வெளிச்சங்கள், குரலும் மனசு, முயற்சியுடையார் வளர்ச்சி அடைவார், காலந்தோறும் கண்ணதாசன், முத்தொள்ளாயிரம் மோகனம் என்பவை குறிப்பிடத்தக்கவையாகும். பல ஏடுகளிலும் முன்னணி பத்திரிகைகளிலும் கவிதைகள், கட்டுரைகளை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். வானொலியிலே பேசியிருக்கின்றார்கள். பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள். வெள்ளி இலக்கிய மேடை என்ற இணையத்தின் வழி சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இலக்கங்களை அனைவருக்கும் புரியும்படி எளிமையாக விளக்கி பேசியிருக்கிறார்கள். விருதுகள் என்று சொன்னால், இவர்களுக்கு விருது கொடுத்ததனால் அந்த விருதுக்கே பெருமை என்று சொல்லக்கூடிய அளவிலே கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை சான்றோர்கள் கவியரசர் விருதாளர் என்ற பட்டமும் பொற்கொழியும் வழங்கினார்கள். சென்னை கம்பன் கழகத்தார் 2022ஆம் ஆண்டு காக்கு கோதண்டராமன் நினைவு பரிசு வழங்கினர். அமிழ்த தமிழ் ஆய்வரங்கத்தார் 2022ஆம் ஆண்டிலே சிலம்பொலி செல்லப்பரார் விருது வழங்கினார்கள். இத்தகைய விருதுகளை பெற்ற கவிஞர் கேஜி ராஜேந்திர பாபு அவர்கள் நமக்கு இந்த நளவெண்பா விளக்க உரை 5 வழங்க இருக்கின்றார்கள். அவர்களை வெள்ளி இலக்கிய மேடை சார்பிலே வருக, உங்கள் விளக்கங்களை தருக என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 157வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், மிக சிறப்பாக நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ராஜா ராமலிங்கம் அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் நல்லை தீபன் அவர்களுக்கும், இலக்கிய ஆர்வலர் RC குமரன் அவர்களுக்கும், 2 திருக்குறள்களுக்கு மிக சிறப்பான விளக்க உரையை அளித்திருக்கின்ற உலகம்மாள் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற இலக்கிய அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, நலவெண்பாவில் நலன் தோட்டத்திற்கு போனதும், அன்னத்தை பார்த்ததும், அன்னம் பயந்ததும், அவன் ஆறுதல் சொன்னதும், அந்த அன்னம் ஆறுதல் சொல்லிவிட்டானே என்பதற்கு கைமாறாக தமயந்தியை அறிமுகப்படுத்தியதும், தமயந்தியை பார்க்காமலேயே அவள் மீது அவன் ஆசை கொண்டதும், அங்கிருந்து அந்த அன்னம் தமயந்தியிடம் சென்றதும், தமயந்தியிடம் நலனுடைய பெருமைகளையெல்லாம் சொன்னதும், அவளும் நலனை பார்க்காமலேயே நலன் மீது ஆசைப்பட்டதும், ஆகவே இருவரும் காணாமலேயே காதல் கோட்டை கட்டிய நிகழ்ச்சியெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். தமயந்தியினுடைய உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டன என்று தோழியர்கள் தமயந்தியினுடைய தாயாரிடத்திலே போய் சொல்கிறார்கள். தமயந்தியினுடைய தாயாருடைய பெயரை நைடதத்துக்கு உரை எழுதிய உரையாசிரியர் சொல்லியிருக்கின்றார். காஞ்சனமாலை என்பது தமயந்தியினுடைய தாயாருடைய பெயர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது நைடதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே தமயந்தியினுடைய தாயார் காஞ்சனமாலையிடத்தில் தோழிகள் போய் சொல்ல, அந்த அம்மையார் அவருடைய வேந்தனுக்கு கணவனாகிய வேந்தனிடத்திலே சொல்ல, வேந்தன் தமயந்தியை பார்க்க வர, பார்த்தவுடனேயே புரிந்தவுடனேயே சுயவரத்துக்கு ஏற்பாடு செய்கின்றான். அந்த காட்சி அளவுக்கு நாம் வந்திருக்கின்றோம். இப்பொழுது நலனுடைய நிலைமை. கேட்ட செவி வழியே கேளாது உணர்வோட ஓட்டை மனத்தோடு உயிர் தாங்கி மீட்டும் குழியில் படுகரி போல் கோமான் கிடந்தான், தளரில் படு தளிர் போல் சாய்ந்து. யானை மாதிரி இருக்கிறான், குழியில் விழுந்த யானை மாதிரி இருந்திருக்கிறான். கேட்ட செவி வழியே அன்னம் போய் தமயந்தியை பார்த்துவிட்டு திரும்பவும் நலனிடத்திலே வந்து அங்கு நடந்ததையெல்லாம் முற்றாக சொல்லி இருக்கிறது. அதை கேட்கின்றான். அந்த எந்த செவி வழியாக கேட்கின்றானோ அந்த செவி வழியின் மூலமாக உணர்வு ஓடிவிட்டது. கேட்ட செவி வழியே கேளாத உணர்வோட ஓட்டை மனத்தோடு உயிர் தாங்கி மீட்டும் குழியில் படுகரி போல் கோமான் கிடந்தான், தழலில் படுதளிர் போல் சாய்ந்து. இது நலனுடைய நிலைமை. தமயந்தியை பற்றி அண்ணன் சொல்ல கேட்கிறான். அவனுடைய உணர்வுகள் காது வழியாக போய்விடுகிறது. எந்த காது வழியாக அவளை பற்றி கேட்டானோ அந்த காது வழியாக போய்விடுகிறது. ஓட்டை மனத்தோடு உயிர் தாங்கி, உடைந்து போன ஓட்டைனா உடைந்து போன மனம் இருக்கிறதே, அந்த மனதை வைத்துக்கொண்டே உயிரை தாங்கி கொண்டிருக்கிறான். மனது உடைந்து போனாலும் கூட உயிர் அவனுக்கு இருக்கின்றது. மீட்டும் என்று சொன்னால் மேலும் அர்த்தம். குழியில் படுகரி போல் கோமான் கிடந்தான். ஒரு யானையானது குழியிலே எப்படி விழுந்து கிடக்கிறதோ அது மாதிரி அவன் படுத்து கிடக்கிறானாம். இந்த யானை விழுகின்ற குழிக்கு உரை எழுதிய புலியூர் கேசகன் ஒரு அழகான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கொப்பம் என்று சொன்னால் யானையை பிடிக்கின்ற குழி. இப்படி அந்த கொப்பத்தில் ஒரு யானை விழுந்து கிடக்கிற மாதிரி நலன் படுக்கையிலே இருக்கிறான். இது ஒரு உதாரணம். இரண்டாவது உதாரணம், தழலில் படுதளிர் போல் சாய்ந்து, நெருப்பிலே தளிர் மாதிரி அவன் சாய்ந்து காய்ந்து கிடக்கின்றான்.
ஆக 2 உதாரணத்தின் மூலமாக நளனுடைய நிலைமையை சொல்கின்றார் புகழேந்தி. இப்ப தூதுவர்கள் வருகிறார்கள். ஏற்கனவே பல இடங்களுக்கு விதர்ப்ப நாட்டு அரசன் தூது அனுப்பிவிட்டான். சுயவர நாளை சொல்லி அனுப்பிவிட்டான். 7 நாள் என்று அவன் நாளையும் குறித்து விட்டான். எல்லா இடங்களுக்கும் தூது போய்விட்டது. மன்னர்கள் எல்லாம் குவியத் தொடங்கி விட்டார்கள். அதை கூட புகழேந்தி ஒரு அருமையான உதாரணத்தின் மூலமாக சொன்னதை பார்த்தோம். சந்திரன் சொர்க்கி என்கின்ற குறுநில மன்னனை பற்றி எவ்வளவு பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றனவோ அவ்வளவு மன்னர்கள் என்று குவிந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு சந்திரன் சொர்க்கி என்கின்ற வள்ளலுக்கு இவன் பெருமைப்படுத்தியிருக்கின்றான். அது மாதிரி எல்லா மன்னர்களும் குவிந்து விட்டார்கள். சோலைக்குள்ளே குவிந்து விட்டார்கள். குளத்தை சுற்றி குவிந்து விட்டார்கள். யானை கட்டுகின்ற இடத்திலேயெல்லாம் குவிந்து விட்டார்கள் என்று அவ்வளவு மன்னர்களும் குவிந்திருக்கிறார்கள். இவனுக்கும் அந்த தூதுவர்கள் வருகின்றார்கள். ஏற்கனவே வந்த அன்னம் சொன்னது என்றாலும் கூட முறைப்படி தூதுவர்கள் வருகிறார்கள். கோடை சுயவரம் நாள் கொற்றவனு குறைப்ப ஏதுமில்லா காட்சியர் வந்து எய்தினர். போதில் பெடையோடு வண்டுறங்கும் பேரொளி நீர் நாடன் அடையாத வாயில் அகம். கோதை சுயவர நாள் கொற்றவனு குறைப்ப ரொம்ப எளிமையாகவே புரிகிறது. சுயவர நாளை நலன் என்கின்ற வேந்தனுக்கு சொல்ல ஏதமில்லா காட்சியர் வந்து எய்தினர். இவர்கள் தூதுவர்கள். ஏதமில்லா காட்சியர், ஏதமில்லா என்று சொன்னால் குற்றமில்லாத, காட்சியர் என்று சொன்னார் அறிவு மிக்கவர்கள். தூதுவர்கள் மிகவும் அறிவுள்ளவர்களாக கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். அறிவுறவு, ஆராய்தல் இவையெல்லாம் தூதுவர்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். கல்வி இம்மூன்றும் செறிவுடையான் செல்க வினைக்கு. இந்த மூன்றும் உள்ளவர்கள் தான் தூதனுடைய வேலைக்கு செல்ல வேண்டும். அறிவுறவு, ஆராய்ந்த கல்வி, அறிவு உருவு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றும் செறிவுடையான். மூன்று இருக்கணும். அறிவு இருக்க வேண்டும், உருவம் இருக்க வேண்டும், ஆராய்ந்த கல்வி இருக்க வேண்டும். இந்த மூன்றும் செறிவுடையான் தான் செல்க வினைக்கு. ஆக தூதுவனுக்கு இந்த 3 குணங்களும் இருக்க வேண்டும். அதிலே ஒரு குணத்தை சொல்கிறார். ஏதமில்லா காட்சியவர், குற்றமில்லாத அறிவுள்ளவர்கள் இங்கே வந்து சேர்ந்தார்கள். போதில் பெடையோடு வண்டுறங்கும் பேரொளி நீர் நாடன் அடையாத வாயில் அகம். போதில் என்றால் நமக்கெல்லாம் தெரியும். மலர், பெடையோடு வண்டுறங்கும், வண்டுகள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற, ஆண் வண்டு பெண் வண்டு இரண்டுமாக சேர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற பேரொளி நீர் நாடன், நிறைய நீர் ஒளித்துக் கொண்டிருக்கின்ற நாடன். இந்த நாடனுடைய அடையாத வாயிலகம், இவருடைய கதவை அடைக்கவே மாட்டானாம். இப்படிப்பட்ட நலனிடத்தில் வந்து தூதுவர்கள் சேர்கிறார்கள். காவலன் தன் தூதர் கடை காவலர்க்கு அறிவித்து ஏவலிற் போய் ஈதென்று இயம்பலும். இந்த வந்த தூதுவர்கள்லாம் வாயிலே நிற்கக்கூடிய கடைக்காவலர்கள் அந்த காவலரிடத்திலே சொல்கிறார்கள், இங்க நாங்க தூது வந்திருக்கிறோம், மன்னனிடத்திலே போய் சொல் என்று சொல்கிறார். காவலன் தன் தூதர் கடைக்காவலர்க்கு அறிவித்து ஏவலிற் போய் ஈது என்று இயம்புதலும். மாவில் பொலிந்த தேர் பூட்டென்றான் பூவாலி பாய மெலிந்த தோள் வேந்தன் விரைந்து. காவலனுடைய தூதர்கள், விதர்ப்ப நாட்டு தூதர்கள் எல்லாம் வருகிறார்கள். கடைக்கால் நலனுடைய அரண்மனையினுடைய வாயிலே நிற்கக்கூடிய அந்த வாயிற் காப்போரிடத்திலெல்லாம் சொல்கிறார்கள், நாம் போய் மன்னனை பார்க்க வேண்டும் என்று. சரி போங்கள் என்று மன்னனுடைய அனுமதி பெற்று உள்ளே அனுப்ப, என்ன நிகழ்ச்சி என்று, என்ன காரணத்திற்காக வந்தோம் என்பதை சொல்கிறார்கள். ஈது என்று இயம்புதலும், இதற்காகத்தான் வந்தோம், தமயந்தினுடைய சுயவரத்தை சொல்வதற்காகத்தான் வந்தோம் என்று சொல்ல ஒரு நிமிடம் கூட அவன் பொறுக்கல. மாவில் பொலிந்த தேர் பூட்டென்றான். மானா குதிரை, பொலிவான தேரை பூட்டி என்றான். பூவாலி பாய மெலிந்த தோல் வேந்தன் விரைந்து. பூவாலினா மன்மதன். இந்த மன்மதன் பாய மெலிந்து போன தோலை உடைய வேந்தன் விரைந்து போகின்றான். சாதாரணமா தேர்ல தான் குதிரையை பூட்டுவாங்க, இங்க குதிரையில தேரை பூட்டுகிறார்கள்.
சடை சென்னல் பொன் விளைக்கும் தன்னாடு பின்னாக கடல் தானை முன்னாக கண்டான். அடற்கமைந்த வில்லியரும் பொன்தாம வீமன் திருமகளாம் நல்லுயரும் வாழும் நகர். சடை சென்னல் அப்படின்னா பொன் விளைக்கும், பொன் மாதிரி இருக்கக்கூடிய நெல். அந்த நெல்லை பார்க்கறதுக்கு பொன் மாதிரி இருக்குமா? நெல்மணி அப்படித்தானே இருக்கும், உண்மையோடு பார்க்கும்போது பொன் மாதிரி இருக்கும். ஒரு சடைமுடி மாதிரி இருக்குமா? அது சடைமுடி எப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறதோ அது மாதிரி கீழிருந்து மேற்புறமாக அது தெரிகிறது. சடை சடையாக அந்த நெற்கள் விளையக்கூடிய நாடு நலனுடைய நாடு. இந்த நாடு பின்னாலே போய்விட கடல் தானே முன்னாக கண்டான். இவன் கொண்டு போன படைகளெல்லாம் முன்னாக போய் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த நாட்டை விட்டு அவன் போய் கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான் செய்தி. சடை சென்னல் பொன் விளைக்கும் தன்னாடு பின்னாக கடல் தானே முன்னாக கண்டான். கடல் போன்ற சேனைகள்லாம் முன்பு போய்கொண்டிருக்கின்றன, நாடு பின்னாலே இருக்கின்றது. அடற்கமைந்த போரிடுவதற்கு ஏற்ற வில்லியரும், வில்லியர்னா வில்லை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களும், பொன்தாம பொன் போன்ற மாலையை அணிந்து கொண்டிருக்கின்ற வீமனும் திருமகளாம் அவனுடைய திருமகள் தமயந்தி நல்லுயிரும் வாழுகின்ற நகர். அந்த நகருக்கு நலன் போய் கொண்டிருக்கிறான். மீண்டும் படிக்கிறோம் பாருங்க. சடை சென்னல் பொன் விளைக்கும் தன்னாடு பின்னாக கடல் தானை முன்னாக கண்டான். அடற்கு அமைந்த, அடல்னா போர், போருக்கு ஏற்ற வில்லியரும் பொன்தாம வீமன் திருமகளாம் நல்லுயிரும் வாழும் நகர். அதாவது அவனுடைய நிடத நாட்டை விட்டு விதர்ப்ப நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறான். நிடத நாட்டினுடைய பெருமை என்னவென்று சொன்னால், பொன் மாதிரி இருக்கக்கூடிய நெல் சடை சடையாக விளைந்து கொண்டிருக்கிற நாடு நிடத நாடு. அப்படிப்பட்ட நாட்டை விட்டு விதர்ப்ப நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறான். இப்பதான் குலமுனிவன் சொன்னா நாரதன் இந்திரனுக்கு தூது போகிறான். நெற்றி தனிக்கண் நெருப்பை குளிர்விக்கும் கொப்பத் தனியாள் குலமுனிவன் உற்றடைந்தான். தேனாடும் தெய்வத் திருவும் திருமணியும் வானாடும் காத்தான் மருங்கு. தேனாடும் தெய்வத் தருவும், தெய்வத்தருனா கற்பகத்தரு, இது இந்திரனை பற்றி சொல்வது. திருமணினா சிந்தாமணி, தேன் ஆடக்கூடிய தேன் ஒழுகக்கூடிய கற்பகத்தரு சிந்தாமணி, இவையெல்லாம் வைத்திருக்கக்கூடியவன் வானாடு காத்தான். வானாடு காக்கின்ற, வானம் என்கின்ற நாட்டை காக்கக்கூடிய இந்திரன். மருங்குனா அவன் அருகில். யார் போயிருக்கிறதுனா நாரதர். நாரதர் எப்படிப்பட்டவர்? நெற்றி தனிக்கண் நெருப்பை குளிர்விக்கும். சிவபெருமானுடைய நெற்றியிலே இருக்கக்கூடிய அந்த கனலை கூட குளிர வைக்கக்கூடிய கொத்தனியாள் குலமுனிவன். கொற்றனா வெற்றி பெற்ற, யாழிசையிலே வெற்றி பெற்றவன். யாழிசையிலே மிக சிறந்தவன் நாரதன் என்பதை ராவணன் கூட அந்த போர்க்களத்துல சொல்லுவான். நெற்றி தனிக்கண் நெருப்பை குளிர்விக்கும் கொற்ற தனியாள் குலமுனிவன் உட்படைந்தான். அதாவது இந்திரலோகத்துக்கு நாரதர் வருகிறார் என்பதை சொல்றார். முதல் 2 வரி என்பது நாரதர், அடுத்த 2 வரி என்பது இந்திரலோகம், இந்திரனை பற்றி சொல்வது. தள்ளுங்க. வீரர் விரல்வேந்தர் விண்ணாடு சேர்கின்றார். ஆறும் இளரால் என்றையுற்று நாரதனார் நன்முகமே நோக்கினான். நாகம் சிறகறிந்த மின் முகவேல் கையான் விரைந்து. நாகம் சிறகறிந்த மின் முகவேல் கையான் விரைந்து என்றது இந்திரன். மலையினுடைய இறக்கைகள் எல்லாம், அந்த காலத்தில் மலைகள் எல்லாம் இறக்கையோடு இருந்தனவா என்பது புராணம். அது உண்மை, நம்ம நம்ப முடியாது. அதெல்லாம் ஒரு புராண கதைகள். அதுல அந்த மலையினுடைய சிறகையெல்லாம் அறிந்தவன். மின்முகவேல், மின்னுகின்ற முகத்தை உடைய வேல் கையான். அநேகமா அது வஜ்ராயுதத்தை கூட இப்படி சொல்லியிருக்கலாம், மின்முகவேல். வஜ்ராயுதத்தை பத்தி நைடகத்துல வேற மாதிரி சொல்லுவார். வைர ஒள் வாழ் அப்படின்னு சொல்லுவார். ஒரு அழகான மொழிபெயர்ப்பு. வஜ்ராயுதத்துக்கு
வைர ஒள் வாள், வைரம் போல ஒளி வீசக்கூடிய வாள். இங்க மின்முக வேல், கையான் விரைந்து. நாகத்தையெல்லாம் மலையினுடைய சிறகுகளை எல்லாம் அறிந்த வஜ்ராயுதத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய இந்திரன் விரைந்து நாரதனுடைய முகத்தை பார்க்கிறான். ஒரு கேள்வி கேட்கிறான். விரல் வேந்தர் விண்ணாடு சேர்கின்றார் ஆறுமிலரால். யாருமே இங்க வரமாட்டேன்றாங்களே, என்ன காரணம்? மேல யாருமே வரமாட்டேங்கிறாங்களே, ஏன்னா போர்கீர் எதுவுமே நடக்கிறது இல்லையா? யாருமே விண்ணாட்டுக்கு வராதுக்கு என்ன காரணம் என்று நாரதனார் நன்முகமே நோக்கினார். நாரதனுடைய முகத்தை நோக்கி இந்திரன் கேட்கின்ற கேள்வி. சொல்லுங்க. நாரதர் சொல்றார், ஒன்னும் காரணம் இல்ல, வீமனுடைய மகள் தமயந்திக்கு சுயவரம் நடக்க இருக்கிறது. அந்த சுயவரத்துக்காக எல்லா மன்னர்களும் போய்விட்டார்கள். வீமன் மடந்தை மனத்தின் விரை தொடுத்த தாமம் புனைவான் சுயவரத்து மாமன்னர் போயினார் என்றான். புரந்தரர்க்கு பொய்யாத வாயினான் மாதவத்தோர் மண். பொய்யாத வாயினான் என்று சொன்னான் நாரதன். அவன் பொய் பேசியதே இல்லையா? கலகம்தான் மூட்டுவான தவிர அவன் பொய் பேச மாட்டான். மாதவத்தார் மண், முனிவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நாரதன் புரந்தரர்க்கு, புரந்தரர்னா இந்திரன், சொல்றான். இது மாதிரி எல்லோரும் தமயந்தினுடைய சுயவரத்துக்கு போய்விட்டார்கள். வீமன் மடந்தை மனத்தின் விரை தொடுத்த தாமம் புனைவான் சுயவரத்து. வீமனுடைய மடந்தையான தமயந்தி மணக்கின்ற பூக்களை எல்லாம் தொடுத்து வைத்திருக்கிறாளே. தாமம் என்றால் உங்களுக்கு தெரியும், மாலை. புனைவான் சுயவரத்து, இந்த மாலையை தான் அணிய வேண்டி மாமன்னர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். வீமன் மடந்தை மனத்தின் விரை தொடுத்த தாமம் புனைவான் சுயவரத்து மாமன்னர் போயினார் என்றான். புரந்தரர்க்கு பொய்யாத வாயினான் மாதவத்தோர் மண். இங்கே தமயந்தினுடைய அழக சொல்றது. அழகு சுமந்து இழைத்த ஆகத்தால், அழக சுமந்த காரணத்தினாலேயே உடம்பு இழைச்சு போச்சான். வண்டு பழகு கருங்கூந்தல் பாவை, வண்டுகள் பழகக்கூடிய கருமையான கூந்தலுடைய பாவை. மழக்களிற்று, மழை அப்படின்னா இளமைன்னு அர்த்தம். இளமையான களிர் உடைய வீமன். இந்த மன்னனை சொல்லுகிற பொழுதெல்லாம் இந்த களிற்றையும் மாலையும் சேர்த்தே தான் சொல்லிட்டு வர்றார் புகழேந்தி. இளமையான களிர்களை உடைய வீமன், குலத்திற்கோர் மெய் தீபம். வீமனுடைய குலத்துக்கா மெய்யான தீபம். இந்த தீபம் அணையாத தீபம். வெறும் தீபம் சொல்லாமல் மெய் தீபம் சொன்னதுல இப்படி ஒரு பொருள் இருக்கலாம். இந்த தீபம் அணையாது. தீபம் என்றால் காற்றுல அணைஞ்சிரும். ஆனால் இந்த தீபம் அணையாத தீபம். குலத்துக்கோர் மெய் தீபம் மற்றவளே காமன் திருவுக்கோர் காப்பு. காமன் தன்னுடைய அழகை, தன்னுடைய வலிமையை இழக்காமல் இருப்பதற்கு காப்பாக இருக்கின்றவள் இந்த தமயந்தி. இந்த தமயந்தினால்தான் அவன் வலிமையோடு இருக்கின்றானா. சொல்றாரு பாருங்க, அழகு சுமந்தலைத்து ஆகத்தாள், ஆகத்தாள்னா உடம்பு. வண்டு பழகு கருங்கூந்தல் பாவை, மழக்களிற்று வீமன் குலத்துக்கோர் மெய் தீபம் மற்ற அவளே காமன் திருவுக்கோர் காப்பு. சொல்லுங்க. இப்ப வராங்க இந்திரர்களும் அந்த சுயவரத்துக்கு வராங்க. மால்வரையை வஜ்ரத்தால் ஈர்த்தானும். மால்வரை, மால்னா மலை. மால்வரையை வஜ்ரத்தால் ஈர்த்தானும், மலையினுடைய சிறகை வஜ்ரத்தால் அறிந்தவன். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதை வானவரும், அவனோடு சேர்ந்து சில வானவரும் வருகிறார்கள். அக்னி, யமன், வருணன் என்று 3 பேரும் இவனோடு சேர்ந்து வருகிறார்கள். அதற்கு வானவரும். கோல் வளைத்தல், கோல் வளை தன் மாலை குறித்தெழுந்தார். கோல் வளை அப்படின்னு சொன்னா
அழகான வலை, வளைந்திருக்கக்கூடிய வலை. கோலுக்கு எக்கச்சக்கமான பொருள் கொடுத்திருக்காங்க. கம்பு அது நமக்கு தெரியும், தண்டு தெரியும், திரட்சி, அரசாட்சி, வம்பு, ஈட்டி. ஆச்சரியம் என்னன்னா யாழ் நரம்புக்கு கூட கோல்னு ஒரு அர்த்தம் இருக்கான். துலாக்கோல், எழுதுகோல். துலாக்கோல், எழுதுகோல்லாம் நமக்கே தெரியும். நமக்கு தெரியாதது என்னன்னு கேட்டா யாழ் நரம்பு. கோல், ஈட்டி என்பது கூட நம்ம பழக்கத்துல தெரிந்து கொண்டோம். அம்புக்கு நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனால் கோல் என்பது இந்த இடத்துல என்னன்னு கேட்டா அணியின் சித்திர வேலைப்பாடுகள் செய்த வளையல்கள். கல் வச்ச வளையலா இருக்கலாம். கோல் வளைத்தன் மாலை குறித்தெழுந்தார். கோல் வளைனா தமயந்தி. அவர் இடப்போகின்ற மாலையை குறித்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். சால்புடைய விண்ணாடு நீங்கி பெருமைக்குரிய தேவலோகத்தை விட்டு விதர்ப்பன் திருநகருக்கு மண்ணாடு நோக்கி மகிழ்ந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு வருகிறார்கள். அங்க விண்ணை விட்டு மண்ணுக்கு வருகிறார்கள். மால்வரையை வஜ்ரத்தால் ஈர்த்தானும் வானவரும் கோல் வளைத்தன் மாலை குறித்தெழுந்தார். சால்புடைய விண்ணாடு நீங்கி விதர்ப்பன் திருநகருக்கு மண்ணாடு நோக்கி மகிழ்ந்து. இப்போ நலன் வருகிறான். இப்ப என்ன வந்திருக்கான்? ஏற்கனவே தன்னுடைய சிந்தையை கெடுத்து கொண்டு விட்டான். கெடுத்து கொண்டு விட்டான்னா தமயந்தின் மீது விருப்பத்தை வைத்து விட்டான். கெடுத்தல் அப்படின்னா அழித்தல்னு ஒரு அர்த்தம் நமக்கு தெரியும். அந்த சிந்தை அழிந்து போய் இருக்கிறது. அதை அவன் தேடுவானாம். அழிந்து போன சிந்தையை தேடிக்கொண்டிருக்கிறான். அதற்கு என்ன பரிகாரம்னா தமயந்தி தான் பரிகாரம். ஆகவே தமயந்தியை தேடிக்கொண்டு வருகிறான். எல்லோரை விடவும் முன்பு வருகிறான். பைந்தறியல் வேல்வேந்தன். பைந்தறியல்னா பசுமையான மாலையை சூடிய வேல்வேந்தன வேலை வைத்திருக்கக்கூடிய வேந்தன். அது நலன். அவ்வளவுதான். பைந்தறியல் வேல்வேந்தன்னா நலன். பாவைப்பார் போயினத்தன் சிந்தை கெடுத்ததனை தேடுவான். தமயந்தியினுடைய பின்னாலே போய்விட்ட தன்னுடைய சிந்தையை தேடுகின்ற மாதிரி தேடிக்கொண்டிருப்பவன் அவன் முந்தி வருவான் போல், எல்லாரை விடவும் முதலிடத்துக்கு வருகின்றவனை போல தேர்மேல் வருவானை கண்டார். தேர்ல தான் வருவான். தேர்ல மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவன். அது பின்னால சொல்றார் புகழேத்தி. தேர்மேல் வருவானை கண்டார். பெருவானின் தேவர் பெரிது. இவங்கெல்லாம் பாக்குறாங்க. பெருவானின் தேவர்கள் யார் யார்? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்திரன், வருணன், அக்னி, யமன். இந்த 4 பேரும் இவன் வர்றத பாக்குறாங்க. பைந்தறியல் வேல்வேந்தன் பாவையிற்பார் போயின தன் சிந்தை கெடுத்ததனை தேடுவான். இவ்வளவுமே நலம்தான். தமயந்தி பின்னால போய்விட்ட தன்னுடைய மனதை தேடிக்கொண்டிருக்கிறவன் முந்தி வருவான் போல் தேர்மேல் வருவானை, எல்லாரையும் முந்திக் கொண்டு வருகிற மாதிரி அவன் தேர்மேலே வந்து கொண்டிருக்கின்றான். அவனை இந்திரனும் அவனுடைய தோழர்களும் பார்க்கிறார்கள். சொல்லுங்க. காவர் குடைவேந்தை கண்டுற்ற விண்ணவர்கோன் ஏவர் தொழிலுக்கு இசை என்றான். ஏவர்க்கு மன்னவனும் நேர்ந்தான். குணத்தினால் மற்றதனை இன்னதென்று ஓராது இசைந்து. காவல் குடைவேந்தை, மக்களை காக்கக்கூடிய வெண்கொற்ற கொடையை வைத்திருக்கக்கூடிய நலனை கண்ணுற்ற விண்ணவர்கோன் பார்த்த இந்திரன், விண்ணவர்கோன்னா இந்திரன், ஏவல் தொழிலுக்கு இசை என்றான். எங்களுக்கு நீ தூது போ, நாங்க சொல்லுகிற வேலையை நீ செய்ய வேண்டும். ஏவர்க்கு மன்னவனும் நேர்ந்தான். சரின்னு ஒப்புக்கொண்டான். மனத்தினால் மற்றதனை இன்னதென்று ஓராது இசைந்து. என்ன காரணத்துக்காக தன்னை ஏவி விடுகிறார்கள், அனுப்புகிறார்கள் என்பதை தெரியாமலேயே வாக்கு கொடுத்துட்டான். இப்படி வாக்கு கொடுத்த காரணத்தினால்தான் அங்க போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. வாக்கு தவறக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு அவன் தமயந்தி இடத்திலே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. பாருங்க. வாவர் குடைவேந்தை கண்ணுற்ற விண்ணவர்கோன் ஏவல் தொழிலுக்கு இசை என்றான். ஏவர்க்கு மன்னவனும் நேர்ந்தான். மனத்தினால் அதனை இன்னதென்று ஓராது இசைந்து. என்னன்னு தெரியாமலேயே இசைந்து விட்டான். ஓரா அப்படின்னா தெரியாமல் அர்த்தம். இசைந்து விட்டான். இப்போ சொல்றாங்க, இந்திரன் நலன் கிட்ட சொல்றான்,
செங்கண் மதையானை தேர்வேந்தே, சிவந்த கண்களை உடைய மத யானைகளை உடைய தேரை ஓட்டிக்கொண்டு வருகின்ற வேந்தனே, தேமாலை தேன் ஒழுகக்கூடிய மாலையை எங்களிலே சூட்ட இயல்பீமன் மங்கைபால் தூதாக என்றான். யார்? இந்திரன் சொல்றான். தேர்வேந்தே, நளனே, பீமனுடைய மகள் இருக்கிறாளே, அவள் கையிலே தேன் ஒழுகக்கூடிய மாலை இருக்கிறதல்லவா, அந்த மாலையை எங்களுக்கு சூட்ட வேண்டும் என்று நீ சொல்ல வேண்டும். இதற்கு தூதாக போ என்றான். யார்கிட்ட போய் சொல்றான்? செங்கண் மதையானை தேர்வேந்தே என்ற நலன் என்பது அவனுடைய பெருமை. ஆனால் கீழே தான் சொல்றாரு. யார்கிட்ட போய் சொல்றான்? அத்தோகையை தன் ஆகத்தால் கோதாக வென்றான் அக்கோ. அந்த தோகையை மனசுக்குள்ள வச்சிருக்கான். ஆனா ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்ட காரணத்தினால் அவன் என்ன செய்யறான்? மனதுக்குள்ளே வைத்திருந்த தோகையை, தமயந்தியை ஆகத்தால் கோதாக வென்றான் அக்கோ. கோதுன்னா சட்டம். கம்பராமாயணத்துல கூட நீங்க அதை இதுல பார்த்திருப்பீங்க. விஸ்வாமித்திர சொல்லுவா இல்லையா, என்னை இவ தாடகை ஒரு சக்கம் மாதிரி நினைக்கிறா, நான் சக்க என்ற தொட்டு என்னை விட்டுட்டா, சத்தா இருந்திருந்தா நான் சாப்பிட்டுருப்பான்னு சொல்லுவாரு. அங்க கோதுன்ற வார்த்தை தான் பயன்படுத்தியிருப்பார். மங்கைவால் தோதாக செல்லுக என்று சொல்லிட்டான். அவனும் சரின்னு ஒப்புக்கொண்டான். அந்த காரணத்தினால அவன் ஏற்கனவே அந்த மங்கையை மனசுக்குள்ள வச்சிருந்தான் இல்லையா, அந்த மங்கையை ஒரு சக்க மாதிரி தூக்கி போட்டான். கோதாக வென்றான் அக்கோ. அவளை தன் மனதை விட்டு வெளியே போட்டு விட்டான். இன்னும் அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. தள்ளுங்களேன். செங்கன்மா இல்ல, செங்கல் மதையானை தேர்வேந்தே, தேமாலை எங்களிலே சூட்ட இயல்பீமன் மங்கைபால் தூதாக என்றான். அத்தோகையை தன் ஆகத்தால் கோதாக வென்றான் அக்கோ. மனசுக்குள்ள வச்சு வைத்துக் கொண்டிருந்தவன் அவன் நலன், தமயந்திய. அவளை மனசை விட்டு தூக்கி போட்டான். ஒரு சக்கையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டானா. ஏன் என்று சொன்னால் அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக. இப்ப தள்ளுங்க. தேவர் பணி தலைமேல் செல்லும் திரிந்தொருகால் வேவுபிலன் கன்னிவால் மீண்டேகும் பாவிற் குழல் போல நின்றுழலும் கொள்கைக்கு பூவின் நிழல் போலும் கண்குடையான் நெஞ்சு. இந்த பாவு குழல் இருக்க பாருங்க, இப்படியும் அப்படியும் போகிற மாதிரி நலனுடைய மனசு இப்படியும் அப்படியும் போய்கொண்டே இருக்கான். முத்தொள்ளாயிரத்துல கூட ஒரு பாட்டு உண்டு. ஒரு பெண் மன்னனை பார்க்கறதுக்கு, உலா வருகிற மன்னனை பார்க்கறதுக்கு போறா. வெக்க தடுக்குது, பின்னால வந்துடுறான். ஒரு செல்வந்தனிடத்திலே வறுமையாளன் போகிற மாதிரி போய் வாங்க வேண்டும்ன்ற ஆசை அவனுக்கு இருக்கு, போறான். வெக்கம் தடுக்குது, பின்னால வந்துடுறான். அது மாதிரி இவன் தேவர் பணிதலை மேற் செல்லும், தேவர்கள் சொன்ன பணியை ஏற்றுக்கொண்டு அவன் செல்கிறான். திரிந்தொரு கால் மேவு மேல கன்னிபால் மீண்டேகும். அது மாறி என்ன பண்ணுதுன்னா, அந்த கண்ணியின் மேல, தமையந்தின் மேல அவனுடைய ஆசை போகுது. இந்த இருதலை கொள்ளியாக அவன் தவித்துக் கொண்டிருக்கிறான். அது இவர் சொல்கிற உதாரணம், பாவில் குழல் போல நின்றுழலும் கொள்கைத்தே. இந்த பாவு கறி அடிக்கிற பொழுது அந்த குழல் இப்படியும் அப்படியும் போகுமா, அது மாதிரி அவன் மனசு இப்படியும் அப்படியும் போய்கொண்டிருக்கிறது. பூவின் நிழல் போலும் தன்குடையான் நெஞ்சு. பூவினுடைய நிழல் போல குளிர்ந்த கொடையை வைத்திருக்கக்கூடியவனுடைய நெஞ்சு இருக்கு பாருங்க, இது மாதிரி ரொம்ப அல்லாடி கொண்டிருக்கிறது. தேவர் பணித்தலைமேற் செல்லும் திரிந்தொருகால் மேவு மேலம் கன்னிபால் மீண்டு ஏகும். திரும்ப வருது, மீண்டேகம்னா திரும்ப வருது. பாவில் குழல் போல நின்றுழலும் கொள்கைத்தே பூவின் நிழல் போலும் தன்குடையான் நெஞ்சு. தல்லுங்க. காவல் கடக்குமாறு ஏன் நான் கேட்கிறான். இவ்வளவு காவல் இருக்க, இது எப்படி நான் கடந்து போக முடியும்?
இப்படியே நான் போன உள்ள அனுமதிக்க மாட்டாங்க இல்லையா? கன்னி மாடத்துக்குள்ளேயோ அரண்மனைக்குள்ளே எப்படி போக முடியும்? ஆவதுரைத்தாய் அதுவே தலை நின்றேன். தேவர்கோனே அத்திருநகரில் ஆவதுரைத்தாய், நீ ஆசைப்பட்டதை சொல்லிவிட்டாய். ஆவதுன்னா இந்த இடத்துல ஆசைப்பட்டதுன்னு அர்த்தம். ஆவது உரைத்தாய் அதுவே தலை நின்றேன். தேவர்கோனே இந்திரனே அத்திருநகரில் இந்த விதர்ப்ப நாட்டில் காவல் கடக்குமாறு என்னென்றான். எப்படி நான் கடந்து போவேன்? அங்கே காவலர்கள் இருப்பார்கள். அந்தபுரத்துக்குள்ளும் போக முடியாது, அரண்மனைக்குள்ளும் நேராக போக முடியாது என்று அவன் கேட்கிறான். யார் கேட்கறது? காமநீர் ஆழி அடக்குமாறு உள்ளத்தவன். பொங்கி வரக்கூடிய காமம் என்கின்ற கடலை அடக்கி கொண்டிருக்கின்ற நலன், உள்ளத்திலேயே அடக்கி கொண்டிருக்கிற நலன் காவலை எப்படி கடந்து போவது என்று கேட்கிறான். ஆவதுரைத்தாய் அதுவே தலை நின்றேன். தேவர்கோனே அத்திருநகரில் காவல் கடக்குமாறு என்னென்றான். காமநீர் ஆழி அடக்குமாறு உள்ளத்து அவன். அதுக்கு இந்திரன் ஒரு உபாயம் சொல்றான். மணிமேகலையே நம்ம பார்த்திருக்கோம். மறைந்து போவது, அதற்கான மந்திரத்தை தெரிந்து கொள்வது, சிலப்பதிகாரத்திலேயே பார்த்திருக்கோம். விஞ்சயன் மறைந்து வருவது, வானத்திலே இருந்து வருவது, அவர்களுக்கெல்லாம் அந்த மந்திரம் தெரியும். அது மாதிரி நலனை மறைந்து போகக்கூடிய மந்திரத்தை சொல்லித்தரான் நலனுக்கு. வார்வென் சிலையொழிய வஞ்சிரத்தால் மால்வரையை போர்வென் சிறகரித்த பொற்றோளான். இது இந்திரன் தான். அடிக்கடி என்ன சொல்றான்னா, மலையினுடைய சிறகை அறியக்கூடிய இந்திரன். ஆனா இங்க கொஞ்சம் ஒரு கூடுதலா ஒரு செய்தி சொல்றாங்க. வார் வெண் சிலை ஒழிய, மைனாகம்னு ஒரு மலை இருந்துதான். அந்த மலையை தவிர தன்னுடைய வஜ்ரத்தால் மால்வரையை, மற்ற மலைகளை எல்லாம் போரிலே வென்று சிறகறிந்த, அதனுடைய சிறகுகளை எல்லாம் அறிந்துவிட்ட பொன் போன்ற தோலை உடையவன் இந்திரன். இந்த 2 வரைக்கும் அர்த்தமே அவன் இந்திரன். யாரு முனை காணார் போய், யாரும் உன்னை பார்க்கவே மாட்டாங்க. மற்றவளை காண் என்றான். அவளை நீ போய் பார்க்கலாம், நீ அவளை பார்க்கலாம், ஆனா உன்னை யாரும் பார்க்க முடியாது. தார்வண்டின் பானாரும் தாரனை பார்த்து, கருமையான வண்டினுடைய கண் இசைக்கக்கூடிய, மாலையை அணிந்திருக்கக்கூடிய நலனை பார்த்து இந்திரன் சொல்கிறான், யாரும் உன்னை காண மாட்டார்கள், நீ போ. மற்ற அவளை நீ பார்க்கலாம். அவர்களால் உன்னை பார்க்க முடியாது, நீ மற்றவர்களை பார்க்கலாம், போ என்று சொல்லி அனுப்புறார். வார்வென் சிலையொழி விட்டுருங்க. இசை முகந்த வாயும் இயல் தெரிந்த நாவும் திசைமுகத்தால் அன்னத் தெருவும் வசை இறந்த பொன்னாடு போந்திருந்தார் போன்றதே. வசை இறந்த பொன்னாடு போந்திருந்தார் போன்றதே போர் விதர்ப்ப நன்னாடர் கோமான் நாடு. விதர்ப்ப கோமானுடைய நாட்டை பத்தி சொல்றாங்க, அவ்வளவுதான். இசை முகந்த வாயும், வாயினா வாயில், நாவுனா தெருன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு அர்த்தம் எனக்கு அகராதியில கிடைக்கல. ஆனா நான் இது எப்படி பொருள் கொள்ளலாம்னு நினைக்கிறேன்னா, இசை முகுந்த வாயில், அங்க இசையெல்லாம் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வாயில். வாயிலுக்குள் நாக்கு இருக்கிற மாதிரி வாயிலுக்குள் வீடுகள் இருக்கும் அல்லவா? ஆகவே இயல் தெரிந்த, பேசக்கூடிய, இயற்றமிழை நன்றாக அறிந்திருக்கக்கூடிய வீதிகள். அங்கிருந்த மக்கள் எல்லாம் இயற்தமிழை நன்றாக அறிந்திருக்கலாம். இல்லது இசை முகந்த வாயில்னா புகழ்பெற்ற வாயில். இயல் தெரிந்த, யார் அது? இயல் தெரிந்த நா என்று சொன்னா அதுவும் புகழப்படக்கூடிய வீடு. நான்னா வீடுன்னு தான் சொல்றாங்க, எல்லாருமே அப்படிதான் பொருள் சொல்றாங்க. அகராதியில் அப்படி ஒரு பொருள் இல்லை. கவிதைக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க அந்த பொருளை. அதான் நான் சொன்ன மாதிரி வாயில், இந்த வாயிலுக்குள்ள இருக்கிறதுனால வாயிலுக்குள் நாள் இருக்கிற மாதிரி இங்கே வீடு இருக்கிறது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். திசைமுகத்தால் அன்னத்தெரு, மிகப்பெரிய தெரு, 8 திசைகளையும்
அளக்கக்கூடிய அளவுக்கு தெரு. வசையிருந்த பொன்னாடு போந்திருந்தார் போன்றதே. எந்த விதமான குற்றமும் இல்லாமல் பொன்னாடு மேலிறங்கி வந்திருந்தார் போல, வானுலகத்திலே இருந்து பொன்னாடு தேவலோகம் கீழே இறங்கி அமராவதி வந்திருந்தார் போன்றதே. இந்திரனுடைய நாடு அமராவதி, அதை பொன்னாடுன்னு சொல்லுவாங்க. போர் விதர்ப்ப நன்னாடர் கோமான் தன் நாடு. விதர்ப்ப நாட்டு மன்னனுடைய நாடு இப்படி இருக்குமா. அழகா இருக்கு சொல்லலாம். இசை முகுந்த வாயும் இயல் தெரிந்த நாவும் திசைமுகத்தால் அன்னத்தெருவும் வசையிறந்த பொன்னாடு போந்திருந்தார் போன்றதே போர் விதர்ப்ப நன்னாடர் கோமான் தன் நாடு. சொல்லுங்க. தேங்குவோலை தன்னிலே செந்தாமரை மலர பூங்குவோலை தாமரைக்கே பூத்ததே. ஆங்கே மது நோக்கும் தாரானும் வாழ்நுதலும் தம்மில் பொது நோக்கு எதிர்நோக்கும் போது. கோலைப்பூக்குள்ள செந்தாமரை பூ மலர்ந்துதான், தாமரைக்குள்ள கோலைப்பூ மலர்ந்துதான். இது ஒண்ணு இல்ல. நலனுடைய சிவந்த கண்களும் தமயந்தினுடைய கருமையான கண்களும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டன. மது நோக்கும் தாரான், விருப்பத்தோடு பார்க்கக்கூடிய, மதுனா விருப்பம்னு ஒரு அர்த்தம் உண்டு. விருப்பத்தோடு பார்க்கக்கூடிய மாலை அணிந்தவன்னு சொல்லலாம், அல்லது தேன் ஒழுகக்கூடிய மாலை அணிந்த நலன் நோக்குகிறான் என்றும் சொல்லலாம். வாழ்நுதலும், இது தமயந்தி. மது நோக்கும் தாரான்றது நலன், வாழ்நுதல் என்பது தமயந்தி. ரெண்டு பேரும் பொது நோக்கு எதிர்நோக்கும் பொழுது. இதுக்கு முன்ன அவங்க பார்த்தது இல்ல, ஆனா கூட ஒருத்தரை ஒருத்தர் ஈர்க்கிற மாதிரி பார்க்கலையாம். அப்படி பொது நோக்கு பார்க்கறாங்களாம். வள்ளுவர் தான் சொல்லுவார், ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உளன். தெரிந்த காதலர்களாகவே இருந்தாலும் கூட ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் பார்ப்பாங்களாம். ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உளன்வார். அது மாதிரி இந்த ஒரு பொது நோக்கு அவங்க பார்க்கறாங்க. எந்த குறிப்பும் இல்லாமல் எதேச்சியா பார்க்கிற மாதிரி அவர்கள் பார்க்கிறார்கள். தேங்குவளை தண்ணிலே செந்தாமரை மலர் தெரியும். குவளை பூவிலே செந்தாமரை மலர்கிறது. பூங்குமலை தாமரைக்கே பூத்தது. இந்த பூங்குவளைக்குள்ளே தாமரை பூத்து விட்டது. தேங்குவளை தண்ணிலே செந்தாமரை மலர பூங்குவளை தாமரைக்கே பூத்ததே. அங்கு மது நோக்கும் தாரானும் வாழ்நுதலும் தம்மில் பொது நோக்கு எதிர்நோக்கும் பொழுது, அவர்கள் ஒருத்தர் பார்க்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. நீண்ட கமல நீல கடை சென்று, ஏற்கனவே சொல்லிட்டா அங்க தாமரை பூன்னு நலனை பத்தி சொல்லிட்ட காரணத்தினால இங்கே நலன்தான். நீண்ட கமலம் என்பது நலன்தான். நீலக்கடை அங்க கோலைன்னு சொல்லிட்ட காரணத்தினால இங்க நீலக்கடை என்பது கோலை கண்ணுடைய தமயந்தி. தீண்டும் அளவில் திறந்ததே. கமலம் போன்ற நலனுடைய கண்களை குவளை போன்ற தமயந்தினுடைய கண்கள் தீண்டுகின்றதாம். தீண்டிய உடனேயே அவளுடைய மனக்கதவு திறந்து கொண்டு விட்டதாம். அந்த மனக்கதவு எப்படிப்பட்ட கதவு? வேட்கை அகத்தடக்கி கற்பின் தாழ் வீழ்த்த கதவு. அவளுடைய ஆசைகளை எல்லாம் மனசுக்குள்ளே அடக்கி வைத்திருந்தாளாம். கற்பின் மூலமாக கற்பு என்ற தாழ்பாலை போட்டு வைத்திருந்தாளாம். அந்த கதவு திறந்து கொண்டு விட்டது. தாழ் கூந்தலால் என்றது தமயந்தி. பூண்டுதோர் அற்பின் என்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே ரெண்டு பேரும் ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பை பூண்டிருந்தார்கள். ஒருத்தரோடு ஒருத்தர் பார்க்காமலேயே அன்பு வைத்திருந்தார்கள். ஆக பார்க்காமலேயே அன்பு வைத்திருந்தவர்கள், ஏற்கனவே அன்பு வைத்திருந்தவர்கள் இரண்டு பேர் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். ஒருவருடைய பார்வை ஒருவர் மீது பட்டவுடன் தாழ்ந்திருக்கக்கூடிய கூந்தலை உடைய தமயந்தினுடைய மனத்தில் அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஆசை, கற்பு என்ற தாழ்பால் போட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த ஆசை திறந்து விட்டது. அவருடைய மனக்கதவு திறந்து விட்டது. இப்ப பார்ப்போம். நீண்ட கமலத்தை நீல கடை சென்று தீண்டும் அளவில் திறந்ததே. பூண்டதோர் அற்பின் தாய் கூந்தலால் வேட்டை அகத்தடக்கி உப்பின் தாழ் விழுந்த கதவு. கேக்குறா?
காவல் கடந்தெங்கள் கன்னிமாடம் புகுந்தாய், யாவனோ விஞ்சைக்கிறைவனோ தேவனோ, உள்ளவா சொல்லென்றால் ஊசர் குழை மீது வெள்ளவால் நீர் சோர விட்டு. ஊசர் குழைனா காதிலே ஆடுகின்ற ஊசல், குழை, கம்மல், தொங்கட்டான். அதுல அவருடைய கண்கள் நீர் சொரிதான். வெள்ளவால், வெண்மையான நீர் சொரிந்து கொண்டிருக்கிறதாம். இப்படிப்பட்டவன் காவல் கடந்தெங்கள் கன்னிமாடம் புகுந்தாய், யாவனோ விஞ்சைக்கு இறைவனோ. என் காவல்லாம் கடந்து கன்னிமாடத்துக்குள்ள புகுந்துட்டியே, யாருப்பா நீ? விஞ்சைக்கு இறைவனோ. விஞ்சைக்கு இறைவனா வானத்திலிருந்து இறங்கக்கூடியவன், வித்யாதரன் பேர். கடலாடு காதையில அப்படி ஒரு பாத்திரத்தை இளங்கோவடிகள் வைத்திருப்பார். வித்யாதரனும் அவருடைய காதலியும் புகார் நகரத்துக்கு வருகிற மாதிரி சொல்லுவார். அந்த வித்யாதரன் வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடியவன். விஞ்சைக்கிறைவனோ தேவனோ, உள்ளவா சொல்லென்றால், உள்ளதை கண்டிப்பா எனக்கு நீ சொல்லு, நீ யார் சொல்லுன்றான். நம்ம ஒரு கேள்வி வருதுங்க, இவன் தான் உருவம் இல்லாமல போயிருக்கானே, எப்படி அவள் பார்த்திருப்பாள்? அவன் உருவத்தை நீக்கி அங்க போய் நின்று இருக்கானா? இதுக்கெல்லாம் இங்க குறிப்பு இல்லை. ஆனால் நாம தெரிவித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஒருவேளை அவன் உருவத்தை நீக்கி அங்க போய் நின்று இருக்கலாம். கடக்கிற வரையில் அவன் மறைவாக சென்று இருக்கலாம். காவலை கடந்த பிறகு அங்கே போய் நின்று இருக்கலாம், உருவத்தோடு நின்றிருக்கலாம். காவல் கடந்தெங்கள் கன்னிமாடம் புகுந்தாய், யாவனோ விஞ்சைக்கிறைவனோ தேவனோ, உள்ளவா சொல்லென்றால் ஊசர் குழை மீது வெள்ளவால் நீர் சோர விட்டு. சொல்றான், தீரா காமத் தழலைத்தன் செம்மையெனும் நீரால் அவித்துக் கொண்டு நின்று, கொடு நின்று அப்படின்னா கொண்டு நின்றுன்னு அர்த்தம். வாராத பொன்னாடர் ஏவலுடன் போந்தவா சொல்லித்தன் நன்னாடும் சொன்னான் நலன். சொல்லிடுறான், தீராத காமத்தழலை, அவன் உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஆசையை செம்மை எனும் நீரால் அவித்துக் கொண்டு, அந்த செம்மை என்கின்ற நீராலே அவன் அவித்துக் கொள்கிறான். தன்னுடைய சிறந்த குணத்தினாலே அந்த காதல் என்கின்ற தழலை அவன் அணைத்துக் கொள்கிறான். அணைத்து கொண்டு சொல்றான், வாராத பொன்னாடர். அந்த இடத்துக்கு அவங்க வரல, யாரும் இந்திரன்லாம் அந்த இடத்துக்கு வரல. அதனால வாராத பொன்னாடர் என்றார். பொன்னாடுன்னா அமராவதின்னு பார்த்தோம். ஏவலுடன் அவர்கள் இட்ட வேலையோடு போந்தவா வந்திருக்கிறேன் என்று சொல்லித்தன் என்று சொல்றான். அவர்கள் இட்ட ஏவலுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னவன் தன் நன்னாடும் சொன்னான் நலன், நான் நிடந்த நாட்டை சேர்ந்தவன் என்று நலன் சொல்கிறான். தீராத காமத் தழலைத்தன் செம்மையெனும் நீரால் அவித்துக் கொண்டு நின்று வாராத பொன்னாளர் ஏவலுடன் போந்தவா சொல்லித்தன் நன்னாடும் சொன்னான் நலன் என்று தன்னை பத்தி வந்த காரணத்தை சொல்லிட்டான், தன்னுடைய நாட்டையும் சொல்லிட்டான். என்னுரையை யாதென்று இகழாது இமையவர் வாழ் பொன்னுலகம் காக்கும் புறவலனை. என்னுடைய உரையை தப்பா நினைக்காத நீ. என்னுரையை யாதென்று இகழாது இமையவர் வாழ் பொன்னுலகம் காக்கும் புறவலனை மென்மாலை சூட்டுவாய் என்றான். தொடையில் தேன் தும்பிக்கே ஊட்டுவான் எல்லாம் உரைத்து. நலந்தான், தொடையிலே தேன் தும்பிக்கே ஊட்டுவான் எல்லாம் உரைத்து என்றது நலன். தொடை அப்படிங்கிறது மாலை, அங்க இருக்கிற தேனை தும்பிகள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சொல் அழகுக்கு தான் திரும்ப திரும்ப படிக்கலாமா தவிர செய்தினா ஒண்ணுதான். அவன் சொல்றான், என் உரை யாதென்று இகழா, என்னுடைய உரையெல்லாம் நீ தப்பா நினைக்காதமா. இமையவர் வானவர்கள் வாழ்க்கக்கூடிய பொன்னுலகம் காக்கும் புறவலன் யார்? இந்திரன். இமையவர் வாழ் பொன்னுலகம் காக்கும் புறவலன் என்பது இந்திரன். அவனுக்கு மென்மாலை சூட்டுவாய் என்றான். அவனுக்கே உன்னுடைய மாலையை நீ சூட்டி விடு. இவன் பரிந்துரை செய்யறான். அதுக்கு முதலே சொல்லிடுறான், என்னுடைய உரையை தப்பா நினைக்காத, குற்றமா நினைக்காத. என்னுரையை யாதென்று இகழாது இமையவர் வாழ் பொன்னுலகம் காக்கும் புறவலனை மென்மாலை சூட்டுவாய் என்றான்.
தொடையில் தேன் தும்பிக்கே ஊட்டுவான் எல்லாம் உரைத்து. இயமரம் நின்றார்ப்ப அவன் சொல்றான். இயமரம்னா தோற்கருவின்னு அர்த்தம். இயம் அப்படின்னா ஒரு வகையான வாத்தியம். மரம் அப்படின்னா ஊதுகுழல். ஆக வாத்தியம் முரசறைவது, மரம் என்பது ஊதுகுழல். ஆக இரண்டு முரசறைவது, ஊதுகுழலால் ஒலிப்பது, நின்று ஆர்ப்ப. இயமரம் நின்று ஆர்ப்ப இன வலை நின்று ஏங்க. வயமருதோள் மண்ணா வகுத்த சுயவரந்தான் நின்பொருட்டால் என்று நினைகின்றாள். நீள்குடையான் தன் பொருட்டால் நைவாள் தளர்ந்து. சொல்றான், இந்த சுயவரமே உனக்காகத்தான்பா, உன்னை நினைச்சுதான் நான் வச்சிருக்கோம். முரசு அடித்தது, ஊதுகுழல் ஊதியது, சங்குகள் எல்லாம் ஒலித்தன. இனவலைனா சங்குகள் ஒலித்தன. இப்படியாக ஓசையை எழுப்பி ஒலியை எழுப்பி ஊரெங்கும் அறிவித்து சுயவரம் வைத்தோமே, அது எதுக்குன்னு நினைச்ச? வயமறுத்தோள் மன்னா, வெற்றியை உடைய தோளை உடைய மன்னவனே, வகுத்த சுயவரம் தான் நின் பொருட்டால். ஏற்பாடு செய்த சுயவரம் இருக்கு பாருங்க, அது நின் பொருட்டால், உன்னால தான்பா என்று நினைகின்றாள் என்று நினைச்சுப்பாரு. நீள்குடையான் தன் பொருட்டால் நெய்வால் தளர்ந்து. வெண்கொற்ற குடைய உடைய நலனை நினைத்து நினைத்து தளர்ந்து போகின்ற தமையந்தி சொல்றா. இய மரம் நின்று ஆர்ப்ப இன வலை நின்று ஏங்க. வயமறுத்தோள் மன்னா வகுத்த சுயவரம்தான் நின் பொருட்டால் என்று நினைகின்றாள். நீள்குடையான் தன் பொருட்டால் நைவால் தளர்ந்து. நலனை எண்ணி நலர்ந்து இருக்கக்கூடிய தமையந்தி சொல்றா, நலனே வேந்தனே, இந்த சுயவரம் என்பதே உன் பொருட்டால் தான், அதை நினைத்துப்பார் என்று சொல்றான். போதரிக்கண் மாதரால் பொன்மாலை சூட்டத்தன் ஆதரித்தார் தம்மோடு அவையத்தை சோதித்தெழுந்தரள வெண்குடையாய் தேவர்களும் நீயம் எழுந்தருள்க என்றால் எடுத்து. போது அரிக்கண் மாதரால், அடிக்கடி நாம சொல்ற வார்த்தை தான். அரும்பு மாறி இருக்கக்கூடிய கண்கள், செவ்வரி படர்ந்த கண்கள், இப்படிப்பட்ட தமயந்தி. போதரிக்கண் மாதரால் என்பது தமயந்தி. பொன்மாலை சூட்டத்தான் ஆதரித்தார் தம்மோடு அவையத்தே. பொன்மாலையை இவருக்கு சூட்டுன்னு நீ யாரை ஆதரிக்கிறப்பா? இந்திரனெல்லாம் ஆதரிக்கிறல்ல, அவர்களோடு நீயும் வா. தம்மோடு ஆதரித்தார் தம்மோடு அவையத்தே சுயவர மண்டபத்திற்கு சோதி செழுந்தரள வெண்குடையாய். இது நலன். ஒளி வீசக்கூடிய செழுமையான முத்தை உடைய, முத்துக்கள் தொங்கக்கூடிய வெண்கொற்ற குடையை உடையவனே. போதரிக்கண் மாதராள் தமயந்தி சோதி செழுந்தரள வெண்குடையாய் நலன். இப்ப சொல்ற பாருங்க, இந்த தேவர்களோடு சேர்ந்து நீயும் வா. பொன்மாலை சூட்ட சொல்லி நீ யாருக்கு ஆதரவா பேசனியோ அவர்களோடு, அந்த தேவர்களோடு நீயும் அவையகத்தே மண்டபத்தில் சுயவர மண்டபத்தில் எழுந்தருள்க என்றால். போதரிக்கண் மாதராள் பொன்மாலை சூட்டத்தான் ஆதரித்தார் தம்மோடு அவையகத்தே சோதி செழுந்தரள வெண்குடையாய் தேவர்களும் நீயும் எழுந்தருள்க என்றால் எடுத்து. அவன் வந்துட்டான், திரும்ப வந்து இந்திரன் கிட்ட சொல்றான். வானவர்கோன் ஏவல் வழி சென்று வாழ்ந்துதலை தான் அணுகி மீண்டபடி சாற்றவே தேன்முரலும் வண்டார் நலன் போந்து வஜ்ராயுதத் தொழுதான் கண்டார் உவப்ப கலந்து. வஜ்ராயுதம் வஜ்ராயுதத்தன் அப்படின்னு சொன்னா இந்திரன் தொழுதான், அவனை தொழறான். தேன்முரலும் வண்டார் நலன் போந்து, நலன் வந்து இந்திரனை தொழுகின்றான். வஜ்ராயுதம் வைத்திருக்கக்கூடிய இந்திரனை தொழுகின்றான். பாக்குறவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியா பாக்குறாங்களாம். கண்டார் உவப்ப கலந்து, சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்ல போறான் என்றதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. வானவர் கோன் ஏவல் வழி சென்று,
இந்திரன் ஏவி விட்டபடி சொன்ன வேலையை செய்வதற்காக சென்று வாழ்நுதலைத்தான் அணுகி, வாழ்நுதல் அப்படின்னா தமயந்தி, தான் அணுகி அவளை அணுகி பேசணும் இல்லையா, மீண்டபடி திரும்ப வந்தான் இல்லையா, அவங்க சொன்னா இல்லையா, எல்லாரோடும் சேர்ந்து நீயே வந்திருப்பா சுயவர மண்டபத்துக்கு, அங்க பார்த்து கொள்ளலாம், உனக்காக தான் அந்த சுயவர மண்டபத்தையே நான் வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினா பாருங்க. அதை அப்படியே கொண்டு வந்து சாற்றவே, உள்ளதை உள்ளபடியே அவன் சாற்றியிருக்கிறான். வானவர்கோன் ஏவல் வழிச்சென்று வாழ்நுதலை தான் அணுகி மீண்டபடி சாற்றவே, தேன்முரணும் வண்டார் நலன் போந்து வஜ்ரதாய்த்தன் தொழுதான் கண்டார் உவப்ப கலந்து. இவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. விண்ணவர்த்தன் ஏவலுடன் வீமன் திருமகள் பால் நன்னு புகழ் நலனும் நன்குரைத்த பெண்ணணங்கின் வன்மொழியும் தேவர் மணமகிழ தான் மொழிந்த மென்மொழியும் சென்றுரைத்தான் மீண்டு. திரும்ப திரும்ப அதைதான். விண்ணவர்த்தன் ஏவலுடன்னா இந்திரன் ஏவியபடி, வீமன் திருமகள்னு சொன்னா தமயந்தியின் பால், நன்னு புகழ் புகழ் பெருகி இருக்கக்கூடிய நலனும் நன்குரைத்த பெண் அணங்கின் வன்மொழியும். அவ சொன்ன பிறகு ஒரு கடுமையான மொழி, தேவர்களுக்கு உகந்ததல்லாத மொழி என்றதுனால இது வன்மொழிங்க. இந்திரனுக்கோ அக்னிக்கோ மற்றவர்களுக்கோ உகந்ததல்லாத மொழி என்கிற காரணத்தினால இங்க வன்மொழி. அவனுக்கு கடினமா சொல்லல, இவர்களுக்கு உகந்ததல்லாத மொழி என்பதனால இவர்களை பொறுத்தவரையில் அது வன்மொழி. தேவர் மனம் மகிழ, இவர்களெல்லாம் மனம் மகிழுமாறு தான் மொழிந்த மென்மொழியும், ரொம்ப மென்மையா சொல்றானா, மென்மையா. நாங்க வருத்தப்படாதவாறு ஒரு செய்தியை எப்படி சொல்லணுமோ, அவர்களுக்கு பிடிக்காத ஒரு செய்தியை, ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு செய்தியை எவ்வளவு மென்மையா சொல்ல முடியுமோ அப்படி மென்மையாக சென்றுரைத்தான் மீண்டு. விண்ணவர்த்தம் ஏவலுடன் வீமன் திருமகள் பால் நன்னு புகழ் நலனும் நன்குரைத்து பெண்ணணங்கின் வன்மொழியும் தேவர் மணமகிழ தான் மொழிந்த மென்மொழியும் சென்றுரைத்தான் மீண்டு. அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. பரவாயில்ல, நீ சொன்ன வேலையை சரியா பண்ணியிருக்க, அதனுடைய ரிசல்ட் எப்படின்னா இருக்கட்டும், விடை ஏதாவது இருக்கட்டும், வெற்றியோ தோல்வியோ, ஆனா நீ சொன்ன வேலையை ரொம்ப அழகா பண்ணியிருக்க, நாணயமா பண்ணியிருக்க. நாணயமா பண்ணியிருக்கேங்கிறத நேடத்துல சொல்ல போறாரு, என்னால ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அதை. அங்கி அமுதம் நீர் அம்பு அணி ஆடை. அங்கின்னா மேலாடை, அங்கி இல்ல நெருப்பு. அமுதம் நீர், அம்பு அம்முன்னா அழகிய, நெருப்பு, அமுதம், நீர், அழகிய பூ, அணி, ஆடை. இந்த ஆடைன்றதுனால தான் நான் அங்கிய நெருப்புன்னு ஆகிட்டோம். அங்கி அமுதம் நீர் பூ அணி ஆடை, 6 பொருள் தராங்க. நெருப்பு, அமுதம், தண்ணீர், அழகிய பூ, அணி, அணிகலன்கள், ஆடை. இப்படி ஒரு வரம் தராங்க. எங்கு நீ வேண்டினை மற்ற அவ்விடத்தே, நீ எங்க போய் இருந்து நீ கேட்டாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்த காட்டுல போய் இருந்து கொண்டு எனக்கு ஆடை வேணும்னு கேட்டா ஆடை கிடைக்கும், தண்ணீர் வேண்டும்னா தண்ணி கிடைக்கும், குளிர் காய்வதற்கு நெருப்பு வேண்டுமா நெருப்பு கிடைக்கும், பசிக்கு அமுதம் வேண்டுமா அமுதம் கிடைக்கும், பூ வேண்டுமா பூ கிடைக்கும். இவையெல்லாம் சங்கையற பெற்றாய், கொஞ்சம் கூட சந்தேகமே படாது, கண்டிப்பா கிடைக்கும் என வருணன், வருண பகவான், ஆகலண்டன், ஆகலண்டனா இந்திரன், தருமன், தருமன்னா யமன், மற்றோரும், மற்றோர் அப்படின்னா தீ, இங்க வராத ஒரு ஆள் யாருன்னா தீ, ஈந்தார் வரம். இந்த 4 பேரும் வரத்தை கொடுக்குறாங்க. அங்கி அமுதம் நீர் அம்பு அணியாடை எங்கு நீ வேண்டினை மற்ற அவ்விடத்தே சங்கையற பெற்றாய் என வருணன், ஆகலண்டன், தருமன், மற்றோரும் ஈந்தார் வரம். இந்த 6 பொருளை எங்கிருந்தாலும் பெற்றுக்கொள்வாய் என்று அவங்க கொடுக்குறாங்க. எங்கவர்கள் வேண்டும் வரங்கொடுக்க பெற்றவர்கள், அங்கு அவர்களெல்லாம் கொடுத்த வரத்தை எல்லாம் கொடுக்க பெற்றவர்கள் தங்களோடும், தார்வேந்தன் சார்ந்தனன் மேல்
மங்கை வய மருவுகின்ற மணக்காவலருக்கு சயமறந்தான் கண்டதோர் சார்பு. மங்கை வய மருவுகின்ற மணக்காவலருக்கு சயமறந்தான் கண்டதோர் சார்பு. சார்புனா இங்க இடம். இது உண்மையில மங்கை வய மருவுகின்ற மணக்காவலருக்கு சயமறந்தான சுயவரம் இருக்கிற இடம். இந்த சுயவரம் இருக்கிற இடத்துல போய் இவங்க சேர்றாங்க. எல்லா தேவர்களும் போய் சேர்றாங்க. தேவர்கள் போய் சேர்றது மட்டும் இல்லாமல் நலனும் போய் சேர்கிறான். இததான் சொல்றார். அங்கவர்கள் வேண்டும் வரங்கொடுக்க பெற்றவர்கள் தங்களோடும். இவர்கள் அத்தனை பேரும் தேவர்கள் 4 பேர். சார்வேந்தன், சார்ந்தனன், நலன், இவங்க கிட்டத்தட்ட 5 பேரும் சுயவர மண்டபத்துக்கு போய் சேர்கிறார்கள். சயமரத்தான்னா சுயவரம் தான். வயம்னா வெற்றி. வயம்ன்ற வார்த்தை எத்தனை வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்க அகராதியில். ஆடு, இரும்பு, நீர், வலிமை, வெற்றி, பறவை, வேட்கை, வசம். இதுல வேட்கைன்னு பொருள் கூட எடுத்துக்கலாம். ஆக இந்த 5 பேரும் சுயவர மண்டபத்தை போய் சேர்கிறார்கள். சயமரம்தான் அப்படிங்கிறது சுயவர மண்டபம் தான். சயம் என்று சொன்னாலே மாலை சூட்டல்னு ஒரு பொருள் இருக்கு, வெற்றின்னு ஒரு பொருள் இருக்கு, சூரியம்னு ஒரு பொருள் இருக்கு, கூட்டம்னு ஒரு பொருள் இருக்கு, மாலைன்னு ஒரு பொருள் இருக்கு, ஆம்பல்னு ஒரு பொருள் இருக்கிறது. ஆக மாலை சூட்டக்கூடிய இடம். இந்த சுயவர மண்டபத்துக்கு இந்த 5 பேரும் போய் சேர்கிறார்கள். சொல்லுங்க. இப்ப நைடதத்துல சில கருத்து சொல்றாங்க பாருங்க. தேவர் அந்த இந்திரன் சொல்றான், இத மாதிரி தமயந்தி கிட்ட போய் எங்களுக்காக பரிந்துரை செய் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல நலன் கேட்கிறான். அதுக்கு முன்ன நாரதர் இந்திரனை பார்க்கிற பொழுது இந்திரன் நாரதரை எப்படி வரவேற்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான வரி சொல்வார். இது இந்திரன் மட்டுமல்ல, எல்லோருமே தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வரி. இன்னமுதம் உகுவன போல் இனிதுரைக்கும் முகமொடு இருக்கையின் தான். ஒரு அமுதம் ஒழுகுகிற மாதிரி இனிமையாக பேசி முகமனோடு வாங்க வாங்க அப்படின்ற வரவேற்போடு இருக்கை ஈந்தான் இந்திரன்னு ஒரு அழகான வரி. இது இந்திரன் நாரதனை வரவேற்பது மட்டுமல்ல, யார் வேண்டுமானாலும் விருந்தினரை எப்படி வரவேற்க வேண்டும் என்பதற்கு இந்த 2 வரி ரொம்ப அழகான வரி. இன்னமுதம் உகுவன போல் இனிதுரைக்கும் முகமனோடு இருக்கை ஈந்தான். இப்போ அந்த இந்திரன் எல்லாம் கேட்டுவிட்டு வருகிறான், நலன் வருகிறான், நலனை இந்திரன் பார்க்கிறான் போல நமக்கு தெரியும். அவன் சொல்றான், இந்திரன் இந்த மாதிரி தமயந்தி கிட்ட போய் எனக்காக பரிந்துரை செய், எங்களுக்காக, எங்களை யாராவது ஒருத்தரை மணந்து கொள்ளட்டும்னு. அதுக்கு நலன் இங்க சொல்றான் நைடதத்துல, எப்பொருளாயினும் யாவருள்ளும் கைப்புடு நெல்லியங் கனியிற் காணு நீர் துப்பிதழ் மடந்தைப்பால் தூது போகென செப்பியது எவங்களாம் சிந்தை ஓர்ந்துமே. என்னப்பா நியாயம் இது? ஏதாவது நியாயம் இருக்கா? எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும், எங்க மனசெல்லாம் தெரியும், எங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும், கையில இருக்கிற நெல்லிக்கனி மாதிரி தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிற நீங்க, என்னுடைய மனசை தெரிந்து வச்சுக்கிற நீங்க, சிந்தை ஓர்ந்துமே, என்னுடைய சிந்தையை தெரிந்து வைத்திருக்கிற நீங்கள், நீ போய் தூது போன்னு சொல்றிய, அது நியாயமா அப்படின்னு கேக்குறான். சொல்லுங்க. இத பாருங்க, இதுல அவன் ரொம்ப பாராட்டி சொல்றான் இந்திரன். என்ன சொல்றனா, என்ன வேந்துரைத்தலும் இசைந்த சொல்மாறா நினை பரதனை நிகரில் பார்த்தனை முன்னினும் நினைத்தவை அனைத்தும் முற்றுமால் அண்ணனி ஏகின் ஏது அறியதாமோ. இப்படி அந்த வேந்தன் சொன்ன உடனே சொல்றான், நீ சொல்லு மாறாதவன்பா,
இசைத்த சொல் மாறாதவன், மறக்காதவன், மாற்றாதவன். யார் யாரு? நீ, மெய் பரதன், அர்ஜுனன். இந்த 3 பேரையும் நினைத்து ஒரு காரியத்துக்கு அனுப்பினால் அந்த காரியம் அரிதான காரியமே அல்ல. அந்த காரியம் நிறைவேறிவிடும். என்ன வேந்து உரைத்தலும் இசைந்த சொல்மரா நினைமெய் பரதனை நிகரில் பார்த்தனை. நினை நலனை, மெய் பரதனை பரதன், பார்த்தன் அர்ஜுனன், முன்னினும் நினைத்தவை அனைத்தும் முற்றுமால். எல்லாம் முற்றுமால்னா எல்லாமே நடக்கும். அன்னனி ஏகின் ஏது அரியதாகுமோ என்று சொல்றோம். சொல்லுங்க. அந்த இடத்துல சொன்னார் இல்லையா, அவனுடைய அந்த ஆசையை எடுத்து விட்டான், போது போல தூக்கி போட்டு விட்டான். சக்கையை மாதிரி தூக்கி மனசுல இருப்பத காதலை சக்கை மாதிரி தூக்கி போட்டு விட்டான்னு புகழேந்தி சொன்னார் இல்லையா. இவர் சொல்றாரு பாருங்க, விழைவனும் பாகறிந்து அமரர் விஞ்சையாம் தழைமுக படாத்தமை கருக்கன் வாரணம் கழைமதன் இயற்றிய கருங்கண் மங்கையர் அழகெனும் படுங்குழி ஆழ்ந்தது இல்லையால். விழைனா ஆசை, நலன் யானை மாதிரி, கருக்கன் வாரணம் கம்பீரமான ஒரு வாரணம் நலன். அவன் ஒரு ஆசை அவனுக்கு இருக்கு இல்லையா. என்ன ஆசை? தமையந்தி மீது ஆசை. இது பாகனம். ஆசையை பாகனாக உருவகித்து, நலனை யானையாக உருவகித்து, அந்த பாகனை அந்த யானை தூக்கி போட்டு விடுகிறது. அந்த ஆசையை நலன் என்கிற யானை தூக்கி போட்டு விடுகிறது. அப்படி தூக்கி போட்டு விட்டால் அது தறிகெட்டு போய் எங்கேயாவது பள்ளத்திலே விழ வேண்டும் அல்லவா. அது விழலையாம். ஏன் விழலையாம்? அமரர் விஞ்சையாம் தழைமுக படாத்தமை. முகப்படாம். இந்த முகப்படாம் இருக்கு பாருங்க, யானைக்கு முகப்படாம். அந்த முகப்படாம் மாதிரி எது இருக்கிறதாம்? நலன் என்கின்ற யானைக்கு எது முகப்படாமாம்? இந்திரர்கள் சொல்லி கொடுத்த மந்திரம் முகப்படா மாதிரி இருக்கிறது. அந்த காரணத்தினால் தழை மதன் இயற்றிய கருங்கண் மங்கையர். தழை மதன் அப்படின்னா ரொம்ப அழகான வார்த்தை. தழைனா கரும்பு. கரும்பு வைத்திருக்கக்கூடிய மதன் இயற்றிய உருவாக்கிய கருங்கண் மங்கையர்களுடைய அழகு என்னும் படுகுழி ஆழ்ந்தது இல்லையால். ஆசை என்கின்ற பாகனை யானை தூக்கி போட்டு விட்டது. நலன் என்கின்ற யானை இப்படி பாகனை வழி நடத்தக்கூடிய பாகனை தூக்கி போட்டு விட்ட பிறகு கூட அது மங்கையருடைய அழகு என்னும் படுகுழியிலே வீழாமல் இருந்ததற்கு என்ன காரணமா? அதனுடைய முகப்படமாக இந்திரர்கள் கொடுத்த மந்திரம் இருந்திருக்கிறது. விழைவெனும் பாகறிந்து அமரர் விஞ்சையாம் தழைமுகப்படாம் தமை தருக்கண் வாரணம் தழைமதன் இயற்றிய கருங்கண் மங்கையர் அழகெனும் படுங்குழி ஆழ்ந்தது இல்லையால். முகப்படாம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாவே நமக்கு திருக்குறள் ஞாபகத்துக்கு வரும். கடா களிற்றின் மேல் கட்படா படா மாதர் நகில் மேல் துகில்னார் திருவள்ளுவர். தலுங்க தலுங்க தலுங்க. ரொம்ப நிறைய வருது. இருங்க இருங்க. இங்க என்ன ஒரு கூடுதலான செய்தி இருக்குன்னா, நலன் மாயமா வருகின்ற பொழுது அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் பார்க்கிறான். ஆனா அது ரொம்ப கண்ணியத்தோட கண்களை மூடிக்கொண்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி செய்தி நிறைய கொடுத்திருக்காரு இதுல. இன்னொன்று, இந்திரன் ஒரு தூது அனுப்புறான். பெண்களையே தூதாக அனுப்பி தமயந்தி கிட்ட சொல்றான். தமயந்தி அதே மறுதளித்து விடுகிறாள். இப்போ நலன் பார்க்கறான். யார பார்க்கறான்? தமயந்திய பார்க்கறான். இந்த தமயந்திக்கு ஒரு அழகான ஒரு ஊமை சொல்றாரு. அவருடைய வர்ணையில ஒரு புதுமையான வர்ணனை. அதுக்காக தான் இந்த பாட்டை நான் எடுத்தேன். ஒரு புது வர்ணனை. விரிந்த செங்கமல தன்பூ பொகுட்டில் வீட்டிருக்கும் மேலோன் முருந்தில முறுவல் செவ்வாய் முகிழ்தன கரிய கூந்தல் திருந்திழை
அழகு வாய்ந்த திருமுகம் திங்களாக புரிந்தனன் கலங்கமன்றோ புருவமா இயற்றினானே. விரிந்த செங்கமல தன்பூ புகுட்டில் வீட்டிருக்கும் மேலோன்னா பிரம்மன். அவன் தாமரை போலதான் இருப்பான். அவன் ஒரு பெண்ணை உருவாக்குறானா. முழுந்திலம் உருவல், இளமையான முறுவல், செவ்வாய், அழகான பெண்மை, கருமையான கூந்தல், இதெல்லாம் சொல்லிட்டான். இதெல்லாம் வழக்கமா சொல்றதுதான். இதுல ஒரு 2 வரி பாருங்க. திருந்திழை அழகு வாய்ந்த திருமுகம் திங்களாக. அவளுடைய முகம் திங்கள் மாதிரி இருக்கான். அங்க ஒரு கலங்கம் இருக்கு இல்லையா? முழு நிலால கலங்கம் தெரியும் இல்லையா? அந்த கலங்கம் எது அப்படின்னா, அந்த கலங்கத்தை புருவமாக ஏற்றி விட்டானாம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுவரையும் யாரும் நான் படிச்சது இல்ல. நிலாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கலங்கத்தை புருவமாக வைத்து விட்டான். ஒரு பெண்ணினுடைய புருவமாக வைத்து விட்டான். திருந்திழை அழகு வாய்ந்த திருமுகம் திங்களாக புரிந்தனன் கலங்கமன்றோ புருவமா இயற்றினானே. சொல்லுங்க. அவகிட்ட போய் சொல்றான், நீ தேவர்களை திருமணம் செய்து கொள். யாராவது ஒருத்தரை 4 பேர் வந்திருக்காங்க. யாராவது ஒருத்தருக்கு மாலை சூடு, இந்திரனுக்கோ மற்றவர்களுக்கோ பதில் சொல்றான். இல்ல இல்ல, நான் இறந்து விடுவேன் அப்படிங்கிறான். அப்ப இவன் சொல்றான், ரொம்ப வேடிக்கையான வாதம் இவன் வாதம். இங்க வந்திருக்கிறது யாரு? வருணன். வந்திருக்கிறது யாரு? அக்னி. வந்திருக்கிறது யாரு? யமன். வந்திருக்கிறது யாரு? இந்திரன். நீ இறந்துடுறேன்னு சொல்ற என்றவர் மொழிய, உன்னை தவிர நான் யாரையும் கட்டிக்க மாட்டேன் நீ சொல்ற, மணந்து கொள்ள மாட்டேன்னு சொல்ற. வேந்தன் இயம்புவான் எரியின் விழுந்து குன்றில், நீ நெருப்புல விழுந்து இறந்துடுறேன்னு வை. வெங்கநிலை தன்னை புணர்ந்ததாம், அக்னியை திருமணம் செய்து கொண்ட மாதிரி ஆயிடாதான். வாதம் பாருங்க. புகன்ற செந்தி அன்றி, அந்த தீ இல்லாம வார்ப்புணலில் நிறைந்தோடுகிற புனலில் வீழ்ந்து உள் ஆறுயிர் விடுத்தாலேனும், தண்ணில விழுந்து நீ உயிர் விட்டுறேன்னு வை. குன்று சீர் வருணன் தன்னை தோய்ந்ததாய் விளையும் என்றோ, வர்ணனை நீ தழுவி கொண்டதாக அர்த்தமாகி விடாதா? ஆக வானவர்களுடைய வழி இல்லாமல் இங்க எதுவும் செய்ய முடியாது, ஆதரவு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்த பாட்டுல அது சொல்லுங்க. இதுல இன்னொரு வேலையும் செய்யறாரு இவர். என்ன செய்யறாருன்னா, இந்திரனுடைய தூது சொல்றா, அவன் மறுத்துறா. நலன் போய் பேசிக்கொண்டே இருக்கிறான். தமயந்திக்கு வருத்தப்படுறா. அப்ப அண்ணன் வருது. அண்ணன் சொல்லுது, தமயந்தி உன் மேல இருக்கிற வெறுப்புனால் அவன் சொல்லல, தேவர்களுக்கு கொடுத்த வாக்கின் காரணத்தினால்தான் சொல்றான் என்று தமயந்தியிடம் சொல்லிவிட்டு நலனிடத்துல சொல்லுது. மாங்குயில் குதிரை பேதை மனமும் நீ இயைந்த வண்ணம் தீங்குற உரைத்தவாறும் தேவர் மற்ற உணரார் அல்லர். ஈங்கினி உரைப்பதென்ன? இவ்வையின் நிகழ்ந்ததெல்லாம் ஆங்கவர் தம்பால் ஏகி அரைதி என்று அரைந்தது அன்னம். மாங்குயில் குதலை பேதை தமயந்தி மனமும், அவருடைய மனமும், நீ இயைந்த வண்ணம் உன்னுடைய மனமும், தீங்கர உரைத்தவாறும், இரண்டுமே ஒன்றுமே சேர்ந்ததை நீ சொல்லவே வேணாம். தேவர் மற்ற உணரார் அல்லர், அவங்களாம் உணராம ஒண்ணும் இல்லை, அவங்கெல்லாம் தெரியும். ஈங்கினி உரைப்பதென்ன? நீ போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வையின் நிகழ்ந்ததெல்லாம், இந்த இடத்துல நிகழ்ந்த அத்தனையும் ஆங்கவர் தம்பால் ஏகி, அவங்க கிட்ட போய் அரைதி போய் சொல்லு என்று சொன்னது அன்னம். அன்னம் போய் சொல்லுது, உங்களுடைய மனமும் தமையனுடைய மனமும் ஒன்றாக இருந்தது என்பது தேவர்கள் அறிந்திருப்பாங்க. நீ போய் அவர்களிடத்திலே என்ன நடந்தது என்றை சொல் என்று அன்னம் சொல்லிடுகிறது. இது சுருக்கமா சொல்லணும்னா, இந்திரனுக்கு நாரதர் போய் சொல்றார், நலன் படுக்கையில இருக்கிறான். தமையனின் மீது இருக்கிற ஏக்கத்தினால் குழியிலே விழுந்த கரி மாதிரி யானை மாதிரி படுக்கையிலே இருக்கின்றான்.
தழலிலே விழுந்த தளிர் மாதிரி காய்ந்து போய் கிடக்கின்றான். அந்த இடத்திலே இவர்கள் வருகிறார்கள், தூதுவர்கள் வருகிறார்கள். தூதுவர்கள் வந்து இந்த செய்தியை சொல்கிறார்கள். சுயவரம் இருக்கிறது என்ற செய்தியை சொல்கிறார்கள். அந்த சுயவரம் இருக்கிறது என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே நலன் புறப்பட்டு விடுகின்றான். நலன் புறப்பட்டு தேரிலே யானையை குதிரையை பூட்டிக் கொண்டு அவன் போய்விடுகிறான். அவனுடைய பொன் விளையக்கூடிய நாடு பின்னாக போக, அவனுடைய தானை சேனை முன்னாக போக, அவன் பீமனுடைய நாட்டுக்கு போய் கொண்டிருக்கின்றான். அவன் மிக வேகமாக தேர் ஓட்டிக் கொண்டிருக்கின்றான். இடையிலே நாரதர் இந்திரனிடத்திலே போய் தமயந்திக்கு சுயவரம் நடக்க இருக்கிறது என்பதை அவர் சொல்லிவிடுகிறான். இதை கேள்விப்பட்ட உடனேயே நம்முடைய இந்திரன் மண்ணுலகத்துக்கு புறப்பட்டு விடுகிறான். வழியிலேயே நலனை பார்க்கின்றான். நலனை பார்த்துவிட்டு, எங்கள் சார்பாக நீ தமயந்தியிடம் போய் எங்களுக்கு மாலை சூட்ட சொல்லி பரிந்துரை செய்வாக என்று சொல்கிறான். நலனும் அதை ஏற்றுக்கொள்கிறான். எப்படி போவது என்று கேட்கிறான். அவன் மனதுக்குள்ளே அவனுக்கு ஆசை இருக்கிறது. தமயந்தின் மீது அவனுக்கு ஆசை இருக்கிறது. அந்த பாவின் குழல் போல இந்த பக்கம் அந்த பக்கமும் ஆசை ஊசலாடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் கூட சொன்ன சொல் மாறக்கூடாது என்பதற்காக அவன் சொல்கிறான், எப்படி நான் போவது என்று கேட்கிறான். நீ உன்னுடைய உடம்பை மறைத்து கொண்டு மாய ரூபமாக உன்னால் செல்ல முடியும், போ என்று அனுப்புகிறான். அப்படி அவன் காவலை கடந்து அங்கே போய் இருக்கின்றான். அந்த நாடு எப்படிப்பட்ட விதர்ப்ப நாட்டுக்கு போகிறான். விதர்ப்ப நாடு எப்படிப்பட்ட நாடு என்று சொன்னால், மேலே இருந்த தேவலோகமே கீழே இறங்கி வந்த மாதிரி அது பொன்னாடாக அமைந்திருக்கிற அந்த நன்னாட்டுக்கு நலன் போய்விட்டான். அங்கே போய் தமயந்தியை பார்க்கிறான். தமயந்தி இவனை பார்க்கின்றால். இரண்டு பேரும், இவனுடைய கண் செங்கமலம் போன்றிருக்கிறது, அவனுடைய கண் கோலை மலர் போன்றிருக்கிறது. ஒருவர் கண் ஒருவர் பார்க்க இரண்டு பேரும் பொது நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய நலனுடைய கண்ணை தமயந்தினுடைய கண் தொட்ட அளவிலேயே, தீண்டிய அளவிலேயே அவருடைய மனக்கதவு திறந்து விடுகிறது. எப்படிப்பட்ட கதவு என்று சொன்னால், அவருடைய ஆசையெல்லாம் அடக்கி வைத்து அந்த கதவை கற்பு என்ற தாழ் போட்டு பூட்டி இருந்தால், ஆனாலும் கூட அந்த கதவு திறந்து விடுகிறது. அவள் கேட்கின்றாள், காவலையெல்லாம் கடந்து கன்னி மாடத்துக்குள் வந்தவனே, நீ என்ன வித்யாதரனோ, விஞ்சயனோ, வானத்திலே இருந்து இறங்கக்கூடியவனோ, தேவனோ, யார் என்று சொல் என்று அவள் அவனை கேட்கின்றான். அப்பொழுது நலன் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் அடக்கி கொண்டு இந்திரனுடைய ஏவலை ஏற்றுக்கொண்டு நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். தன்னுடைய நாட்டை பற்றியும் அவளிடத்திலே சொல்கின்றான். சொன்ன உடனே அவன் பரிந்துரை செய்கிறான். இந்திரனுக்கு நீ மாலையை சூட்டுவாயாக என்று பரிந்துரை செய்கிறான். என்னை ஏதும் இகழ்ந்து விடாதே, அவர்களுக்கு நீ மாலையை சூட்டுவாயாக என்று சொல்கிறான். அப்பொழுது அவள் சொல்லுகின்றாள், முரசறைந்து கும்பெல்லாம் ஊதி சங்கெல்லாம் முழங்க இந்த சுயவரத்தை ஏன் ஏற்பாடு செய்தேன் தெரியுமா? உனக்காகத்தான் நான் ஏற்பாடு செய்தேன். நீ போய் இப்படி சொல்லலாமா என்று அவள் நைந்து போய் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறாள், நீ யாரை ஆதரித்தாயோ அந்த தேவர்களோடு நீயும் வந்து சுயவர மண்டபத்திலே வந்து சேர் என்று அவள் சொல்லுகிறாள். அதை கேட்டுவிட்டு நேரே இந்திரனிடம் போகின்றான். இந்திரனிடம் போய் தமயந்தி என்னென்ன சொன்னாலோ அதையெல்லாம் இந்திரனிடத்திலே போய் அவன் சொல்லுகின்றான். இந்திரன் அதை கேட்டுவிட்டு, தனக்கு உகந்ததாக அந்த மொழி இல்லை, பெண்ணரசினுடைய மொழி மண்மொழியாகத்தான் இருந்தது என்றாலும் கூட இதை நலன் மிகுந்த மென்மொழியாகவே சென்று உரைத்திருக்கின்றான். தனக்கு உகந்த மொழி அல்ல என்றாலும் கூட நலனுடைய நேர்மையை பாராட்டி அவனுக்கு ஒரு வரம் கொடுக்கிறான். அது என்ன வரம் என்று சொன்னால், நீ எந்த இடத்திலே இருந்த, ரொம்ப முக்கியமான பாட்டு இது, ஏன்னு கேட்டா பின்னாலே அவனுக்கு உதவக்கூடியது. அங்கி, அமுதம், நீர், அழகிய பூ, அணி, ஆடை, இந்த 6 பொருட்கள் நீ எங்கிருந்து கேட்டாலும் உனக்கு அது கிடைக்கும் என்று இந்த வரத்தை கொடுத்து விடுகிறான். இந்த வரத்தை கொடுத்து விட்டு வாங்கிக் கொள்கிறான் நலன். பிறகு அந்த தேவர்களோடு சேர்ந்து கொண்டு நலனும் சுயவர மண்டபத்தில் வந்து சேர்கிறான் என்பதோடு இந்த நலவென்பா முடிகிறது. நைடதத்திலே நலன் ஒரு கேள்வி கேட்கிறான். ஐயா,
என்னுடைய மனம் உனக்கு தெரியும் அல்லவா? தெரிந்த பிறகு கூட நீ எதற்கு என்னை அனுப்புகிறாய் என்று கேட்கிற பொழுது இந்திரன் சொல்லுகிறான், உன்னை, பார்த்தனை, பரதனை, இந்த 3 பேரையும் எந்த காரியத்துக்கு அனுப்பினாலும் நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி பெறும் என்பதற்காக அனுப்புகிறேன் என்று சொல்லியிருப்பான். இந்த நைடதத்திலே கூடுதலாக என்ன செய்திருப்பார் என்று சொன்னால், இந்திரன் ஒரு பெண் தூதை தமயந்திரத்திலே அனுப்பி அதை மறுதளித்து விடுகிறார். இன்னொரு வேலை என்ன செய்திருப்பார் என்று சொன்னால், அன்னமே வந்து நலனுக்கும் தமயந்திக்கும் இடையிலே உண்மையை போட்டு உடைக்கிறது. இவன் தேவனுடைய ஏவலினாலே தான் உன்னிடம் இப்படி கேட்டிருக்கிறானே தவிர நான் விரும்பி உன்னை கேட்கவில்லை என்று அன்னம் சொல்லுகிறது. இவனிடத்திலும் அதேதான் சொல்கிறது. நீயும் தமயந்தியும் ஒருவர் மனத்தால் இணைந்திருக்கிறீர்கள் என்பதை தேவர்களோடு அறிந்திருக்கிறார்கள். கவலைப்படாதே, இங்கே நடந்ததையெல்லாம் அங்கே போய் சொல் என்று அந்த அன்னம் சொல்ல நலன் அந்த இடத்துக்கு போய் சேர்கிறான் என்று நைடதத்திலே சொல்லியிருப்பார்கள். நைடதத்திலே 2 ஊமைகள், அழகான ஊமை இருக்கிறது. ஒரு ஊமை தமயந்தினுடைய முகத்தை நிலாவாக வர்ணிக்கிற பொழுது அதிலே இருக்கின்ற கரிய நிறத்தை அவருடைய புருவமாக வர்ணித்தது ஒரு புதுமையாக எனக்கு தெரிகிறது. 2வது ஊமை அந்த பாடலை நான் சொல்லவில்லை. 2வது ஊமை, அவன் மாயமா உருவாக அவன் போய்க் கொண்டிருக்கின்ற வழியில் ஒரு பெண்ணினுடைய ஆபரணத்திலே அவனுடைய உருவம் பதிந்து விடுகிறது. அந்த உருவம் பதிந்து விடுகிற காரணத்தினால் அந்த உருவம் அந்த இடத்தை விட்டு அகலவில்லை என்று சொல்கின்றார். அந்த நெக்லஸை விட்டு, அந்த அட்டிகையை விட்டு, அந்த டாலரை விட்டு அது அகன்றாலும் கூட அது அகலவில்லை என்று அவள் சொன்னதற்கு காரணம் அந்த உருவம் அவள் மனதுக்குள்ளே போய்விட்டது, ஆகவே அகலவில்லை என்று சொல்கிறாள் என்று ஒரு அழகான கற்பனையை நைடதத்திலே வைத்திருப்பார் என்று சொல்லி இந்த வார விரிவுரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நெல்லையிலே மழை இல்லை. ஏறத்தாழ ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கேஜிஆர் அவர்களுடைய இலக்கிய மழையிலே நனைந்தோம். நான் அஞ்சல் வழி கல்வி மூலமாக முதுகலை இலக்கியம் படித்ததனாலே பேராசிரியர்களுடைய வகுப்புகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அதை ஈடுகட்டும் அளவிலே இன்றைக்கு கேஜிஆர் என்ற பேராசிரியரின் நலவன்பா விளக்குவரையை கேட்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி. இந்த நெறியாளுகை வாய்ப்பை எனக்கு வழங்கிய வெள்ளி இலக்கிய மேடை நிறுவனர்கள் நெல்லை தீபன் அவர்களுக்கும் கேஜிஆர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்விலே இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து அனைத்து நிகழ்வுகளையும் கேட்ட இந்த தமிழ் சான்றோர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நெறியாள்கையை மிக சிறப்பாக செய்த ஐயா ராஜா ராமலிங்கம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களுக்கும், திருக்குறள் விளக்கம் அளித்த இசைக்குயில் உலகம்மாள் அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தில் என்னோடு உதவி புரிந்த ஐயா ஆர்சி குமரன் அவர்களுக்கும், மிக அருமையாக நலன்பகனுடைய விளக்க உரையை இன்று நமக்கு கொடுத்த ஐயா கேஜி ராஜேந்திர பாபு அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள சான்றோர்கள் கனக சபாபதி ஐயா, புதிய செல்வராஜ் ஐயா, ஸ்ரீ ரவிபாரதி ஐயா, அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள், ஐயா ராஜ் அவர்கள், மேரி ரோஸ்லின் அம்மா, தங்கபாண்டியன் ஐயா, ஜனார்த்தனன் ஐயா, பாப்பையா ஐயா, கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி அவர்கள், ஆர்சி குமரன் ஐயா, சரஸ்வதி அம்மா, முனைவர் சரஸ்வதி அம்மா, கவிஞர் நாகம்மாள் அவர்கள், செந்தில்குமார் மாசிலாமணி அவர்கள், சரளா விஸ்வநாதன் அவர்கள், இன்னும் சில பேர் இணைந்திருந்தார்கள். இப்பொழுது ஐயாவினுடைய விளக்க உரை முடிந்தவுடன் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். அத்தனை பேருக்கும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.